ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் நான் இப்படி கண்டுபிடிக்கிறது 100% டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, கரெக்ட் மீ ஃபைம் ராங், இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ. இந்த மேரேஜ் ஆனது எங்கேருந்து இந்த விஷயம் வரும்னே தெரியாது. எங்கள் வீட்டில் எப்படி பழக்கம் இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ப்ராப்பர் க்ளோஷர் இல்லை க்ளோஷரோட 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, லவ்வுமே செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த லோன்லினஸ் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை ரிகவர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட்டை நான் இப்படி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து எங்களை புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஒரு நீட் இருக்கு. அந்த நீட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஏதாவது செக் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கா, எனக்கு இந்த டிப்ரெஷன் இருக்கா இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் என் ரிலேஷன்ஷிப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நான் இருக்கேன். ஸோ மென்டலி நான் எப்போ தெரிஞ்சுக்கிறது, நான் வந்து ரெடி டு கெட் மேரிட், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். டேபுவான டாபிக்ஸ் மாதிரி. டேபுவானது அது வந்து. வணக்கம் மக்களே, ஃபில்டர் டாக்ஸ் வித் ஹெச்வி ஷோல இன்னைக்கு நம்ம கூட மென்டல் வெல்னஸ் கோச் சிவரஞ்சனி வந்திருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட ரியல் டைம் சினாரியோஸ் பத்தி நிறைய கேட்க போறோம். ஹாய் சிவரஞ்சனி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸோ ஒரு பாட்காஸ்ட் வந்து நான் வந்து ஒரு மென்டல் வெல்னஸ் கோச், ஒரு தெரபிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட நான் ரொம்ப நாளாக பேசணுன்னே இருந்தேன். ஸோ நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ நீங்களும் நிறைய கிளியரிஃபை பண்ணீங்கன்னா ஸோ தட் பீப்புள் வில் கெட் சம் நாலேஜ் ஆன் திஸ். ஓகே, ஷியோர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கே ஒரு டவுட் வரும். சம்டைம்ஸ் சம் பீப்புள் வில் கால் தெம் அஸ் சைக்காட்ரிஸ்ட், சம் பீப்புள் வில் கால் தெம் அஸ் சைக்காலஜிஸ்ட். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட்? பேசிக்காக வந்து சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க மெடிசின்ஸ் படிப்பாங்க. உங்களோட மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருக்கும், ஜெனட்டிக்கலாவோ இல்லை வந்து டியூ டு சோஷியல் ப்ரெஷர்னாவோ, இல்லை நீங்கள் இன்பில்ட்டாக பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு ஒரு சில டிஸார்டர்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதுக்கு த்ரூ மெடிசின்ஸ் மூலியமாக அவங்க வந்து சொல்யூஷன் பண்ணுறதோ, கண்ட்ரோல் பண்ணுறதோ, இல்லை கொஞ்ச நாளுக்கு அந்த மெடிசனோட சப்போர்ட் சீக் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ தே ஹேவ் த லைசன்ஸ் டு ப்ரொவைட் மெடிசின்ஸ் டு கிளைண்ட்ஸ். ஆனால் நாங்கள் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவோன்னா ஒன்லி டாக் தெரப்பி. ஸோ த்ரூ டாக் தெரப்பி மூலியமா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்களுக்கு என்ன சைல்டுஹுட்டில் என்ன ட்ராமா இருக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வர்றது, உங்களுக்கே தெரியாத ஒரு சில ஃபியர்ஸோ இல்லை ஒரு சில ஷேமோ இல்லை ஏதாவது ஒரு சில இமோஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து த்ரூ கவுன்சிலிங் மூலியமா, த்ரூ டாக் தெரப்பி மூலியமா வெளியே கொண்டு வருது. ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பேசிக்லி பிட்வீன் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட். ஓகே, நான் வந்து இப்போ சைக்காலஜிஸ்ட்னு கூகுளில் தேடினோம்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் இப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க தான் ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட், இவங்க வந்து இது அப்படிங்கிறது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? ஒரு ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டாக்டர்ஸ் தேடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஷோரூம்ஸ் தேடுறீங்க, இது எல்லாமே நீங்கள் கூகுளில் போடுறீங்கன்னா வாட் எவர் இஸ் அவைலபிள் எல்லாமே உங்களுக்கு காட்டும் இல்லைங்களா? ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டாக்டர் செட் ஆகுறாரு அப்படின்னா அவங்களோட வே ஆஃப் டாக்கிங், இல்லை அவங்களோட தெரப்பி ஸ்டைலு, இல்லை அவங்களோட ஃப்ரீக்வன்சி, எனக்கு என்னோட என்னோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. எம்பத்தி மட்டும் சீக் பண்ணுற கிளைண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் வெண்ட் அவுட் மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும். இன்னொருத்தர் வந்து லாஜிக்காக எனக்கு வந்து டெக்னிக்கலாக தெரியணும், நான் ஏன் இங்கே ஸ்டக்கப் ஆயிருக்கேன், வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ, என்ன கேப்பாக இருக்குது, என்ன கேப் இருக்குது, நான் எதில் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்பாங்க. இன்னொரு சிலர் வந்து கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் வேணும், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு நீங்கள் வேறு எந்த தெரப்பியும் கொடுக்க வேண்டாம், இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கைட் பண்ணிங்கன்னா ஐ வில் இம்ப்ளிமெண்ட் தட். இப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இதில் யாருக்கு யாரோட இப்போ ப்ரொவைடட் அந்த தெரபிஸ்ட் வந்து ரொம்ப இமோஷ்னலி கனெக்டட், ரொம்ப வந்து எம்பத்தட்டிக்கலான ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னும்போது ரொம்ப எம்பத்தட்டிக்கலான வெண்ட் அவுட் மட்டும் சீக் பண்ணுற ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் வந்து எனக்கான இஷ்யூ எனக்கு தெரியும், நான் வெண்ட் அவுட் பண்ணுற சைக்காலஜிஸ்ட் வேணுமா, சைக்காலஜிஸ்ட் யார், டெக்னிக்கலாக இருக்கிற சைக்காலஜிஸ்ட் யார், சொல்யூஷன் கொடுக்குற சைக்காலஜிஸ்ட் யார், நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நீங்கள் யூ ஹாவ் டு பிகாஸ் இந்த உங்களுக்கு ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும். ரிவ்யூஸ் படிக்கும்போது இப்போ எல்லாருமே எப்படி எழுதுறாங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் ப்ராப்ளத்தை தான் அதில் எழுதுறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எழுதும்போது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5-6 ரிவ்யூஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல உங்களோட ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து கனெக்ட் ஆகும், ஏதோ ஒரு லூப் ஹோலாவது ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகும். அதை வச்சு யூ வில் ஹாவ் ஒரு ட்ரஸ்ட் சின்னதாக ஒரு பில்ட் பண்ண உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் தோணும். ஸோ அப்படி போகும்போது மோஸ்ட்லி அது கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மென்டல் வெல்த்து அப்படிலாம் கேட்கும்போது காமன் டேர்ம்ஸ்லாம் சிலதாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அப்படின்லாம் இந்த டேர்ம்ஸ்லாம் ரீசெண்ட் டேஸில் டெய்லியும் கேட்குற டேர்ம்ஸ் ஆகி போச்சு. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் இதை இருக்கான்னு நான் எப்படி செக் பண்ணுறது, என்ன நானே எப்படி செக் பண்ணிக்கிறது?
ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்க்கும், டிப்ரஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் ம். சொல்றேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நெறைய பேர் என்ன நெனச்சிடுறாங்க அப்படின்னா, டிப்ரஷன வந்து ஸ்ட்ரெஸ்ஸ வந்து டிப்ரஷன் அப்படின்னு கரெக்ட். நெனச்சிடுறாங்க. அதனால தான் கேட்டேன். ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் வந்து டிப்ரஷன் கிடையாது. டிப்ரஷனுங்கிறது இட் இஸ் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவென்ட்ன்னு சொல்லலாம். ஓகே. ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எவ்ரிடே நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வொர்க்லயே இருக்கும். குழந்தைக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து கரெக்ட்டா ஹோம் ஒர்க் முடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க ஹோம் ஒர்க் முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப பதட்டமாவே வந்து ஒரு இருக்கும். பதட்டமாவே இருப்பாங்க. அந்த நாள் முடியும்போது அது முடிஞ்சிரும். அந்த மேபி பீரியட் அவங்க முடிஞ்சாலே முடிஞ்சு வரும். கரெக்ட் முடிஞ்சிரும். ஆனா டிப்ரஷனுங்கிறது அப்படி கிடையாது. டிப்ரஷனுங்கிறது எப்படின்னா கைண்ட் ஆஃப் அவங்களே அவங்கள ஐசோலேட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மூவி பார்க்குறதோ, இல்ல வந்து நல்லா சாப்பிடுவேன் நானு. இந்த மாரி எந்த ஒரு என் கேஸ். விஷயங்கள் வேணா இருக்கலாம். ஆனா அது எதுவுமே எனக்கு வந்து இப்போ பிடிக்கல. பிடிக்கலங்கிறத தாண்டி என்னை எல்லாத்துலேருந்தும் நான் தனிமைப்படுத்திக்கிறேன். நான் சண்டை ஓகே. போடுறதில்ல. நான் எந்த என் ரைட்ஸ்க்காகவும் வாய்ஸ் அவுட் பண்றதில்ல. என்னோட ப்ளஷர்ஸ நான் என்ஜாய் பண்றதில்ல. ம். என்னோட என்ன சொல்றது? சாரோஸ வந்து நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்றதில்ல. எதுவுமே நான் பண்றதில்ல. தனி ரூம்ல இருக்கிற மாரி ஒரு இது. கிட்டத்தட்ட. ம். எவ்ளோ பேர் இருந்தாலுமே அது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா, ஒரு ஒரு சாலிட்யூட்லயே அவங்க இருக்கணும்னு நெனப்பாங்க. ஓகே. இதுதான் ஒரு டிப்ரஷனோட ஓகே. டிப்ரஷனுக்கும், ஸ்ட்ரெஸ்க்கும் இருக்கிற ஒரு இது. ஸ்ட்ரெஸ் வந்து எவ்ரிடே எவ்ரிஒன் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், இரஸ்பெக்டிவ் ஆஃப் சில்லி மேட்டரோ இல்ல ஒரு பெரிய விஷயமோ எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது நிச்சயமா. வந்து எவ்ரிடே எனிபடி கேன் கோ த்ரூ. பட் டிப்ரஷனுங்கிறது அப்படி கிடையாது. தட் இஸ் ஒன் திங். ஆங்சைட்டி அப்படிங்கிறது இது 2த்துலயுமே இருக்கும் ஆங்சைட்டி. உள்ள உள்ள ம். ஒரு படபடப்பு. டிப்ரஷன்ல வந்து இட் ப்ரொலாங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மாசம், 2 மாசம், 1 வருஷம், 2 வருஷம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து லவ் பிரேக்ல இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து அந்த பிரேக்லேருந்து வெளிய வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டிப்ரஷன் ஃபேஸ் வந்து ஒரு டிபெண்ட்ஸ். ஒருத்தருக்கு எவ்வளோ இன்டென்ஸா போயிருக்கோ, அத பேஸ் பண்ணி 1 இயர் ப்ரொலாங் ஆகும். ஒரு சிலருக்கு 5 ஓகே. வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் கூட ப்ரொலாங் ஆகும். ஓகே. அது டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்சன். ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலுமே அந்த ஆங்சைட்டிங்கிறது உள்ள இருக்கும். அந்த பர்ட்டிகுலர் ஃபேஸ கிராஸ் பண்ற வரைக்கும் அந்த ஆங்சைட்டி இருக்கும். கிராஸ் பண்ணி ம். முடிச்சதும் தே வில் பி அது வெரி ரிசால்வ் சில். ஆயிரும். ஆ ம். சில் ஆயிடுவாங்க. அவங்க நார்மல் நார்மல் டே டு ஆக்டிவிட்டீஸ்க்கு டே வந்துருவாங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துர்றாங்க. வந்துருவாங்க. ஓகே. பட் இவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது டிப்ரஷன்ல ம். இருக்கிறவங்களால. ஏதாவது செக் பாயிண்ட்ஸ் மாரி இருக்கா? எனக்கு இந்த டிப்ரஷன் இருக்கா? இல்லன்னா டிப்ரஷன் எனக்கு இருக்கா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன் இருக்குங்கிறதே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியற மாரிலாம் ஆமா. சில கேஸஸ்லாம் இருக்கும். இதே செக் பாயிண்ட்ஸ் இருக்கா? செல்ஃப் வேலிடேட் பாயிண்ட்ஸ் மாரி ஏதாவது இருக்கா? எஸ் ஷூர். செல்ஃப் வேலிடேட் பாயிண்ட்ஸ்னா, பேசிக்கா வந்து என்னோட லைஃப் ரொட்டீன் ஜென்ரலா என்னோட காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் ஒரு ரொட்டீன் இருக்கு இல்லையா? இத ம். எதுவுமே என்னால மைண்ட்ஃபுல்லா செய்ய முடியல. மைண்ட்ஃபுல் மீன்ஸ் ஓகே. லைக் அதோட ஒன்றிணைஞ்சு என்னால செய்ய முடியல. ஒரு சாப்பிட்றேன்னா, நான் உட்காந்து என்னால ரசிச்சு, ருசிச்சு அந்த டேஸ்ட்ட சாப்பிட முடியல. இல்ல நான் ம். தூங்குறேன்னா, அந்த டயத்துக்கு என்னால கரெக்ட்டா போய் தூங்க முடியல. சம்திங் இஸ் பாதரிங் மீ. ஒரு கிளாஸுக்கு போறேன், இல்ல வந்து என்னோட வொர்க் பண்றேன். என்னால அதோட நிச்சயமா. இணைஞ்சு இத பண்ண முடியல. சம் கைண்ட் ஆஃப் ஒரு இந்த மாரி டிப்ரஷன் ஃபேஸ்ல இருக்கவங்களுக்கு நெறைய வந்து என்ன சொல்றது? கம்ப்ளைண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. யாராவது ஒருத்தர் சுத்தி இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல புரிஞ்சுச்சு. அப்டின்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஸ்டின்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. "நீ ஏன் இப்டி இருக்க? நீ என்ன பிரச்சனை உனக்கு?" ஏன்னா நம்ம இதுல இன்னும் டிப்ரஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த டைம் குடுக்கணும். அப்டிங்கிறதெல்லாம் பெரிய லெவல்ல யாருக்கும் அந்த அவேர்னஸ்ன்றது கிடையாது. ஓகே. ஸோ, அந்த ஃபேமிலி பீப்பிளா இருக்கட்டும், இல்ல வந்து ஆஃபீஸ் கல்ச்சர்லயா இருக்கட்டும். ஸோ, எல்லாரும் அவங்கவங்க டார்கெட்ஸ நோக்கி ஓடிட்டுருக்காங்க. இது இப்போ ஃபேமிலில ஒருத்தர் வந்து டிப்ரஷன்ல இருக்காங்க அப்டின்னா, இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி தானே. மத்தவங்களோட லைஃப்பையும் அது வந்து பாதிக்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, அப்டி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமன் வந்து ஒரு வீட்ல டிப்ரஷன்ல இருக்காங்க அப்டின்னா, அவங்களால சரியா வந்து சமையல்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. குழந்தைங்களோட ரொட்டீன் ஸ்டடீஸ்ல ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போறது ஒன் ஆஃப் தி கீ சிம்ப்டம்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பா. என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல என்னால ம். கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே. என்னால ஃபோக்கஸ்டா இல்ல. அப்படிங்கிறது ஒரு மேஜர் கீ ஆக்டிவிட்டீஸ். அது ஓகே. வந்து இருக்கலாம். ஒரு சில டைம் வந்து 1 டே, 2 டே, 3 டேஸ் அந்த மாரிலாம் இருக்கும். சம்டைம்ஸ் 1 ம். வீக் இருக்கும். ஏதாவது ஒரு ஈவென்ட்டுக்காக அந்த மாரி இருக்கும். பட் அது ப்ரொலாங்கா அந்த மாரி அங்க இருக்கு. தான் இஷ்யூ ஆகுது. இஷ்யூ ஆகுது. நமக்குள்ள ஒரு வாய்டு ஸ்பேஸ் இருக்கும். எம்ப்டினஸ். தனிமையிலே இருக்கிற மாதிரி, ஏதோ நம்ம ஒரு சோகத்திலே இருக்கிற மாதிரி, அ எதுவுமே நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு ஃபீல். இதெல்லாம் இருக்கிறது வந்து கண்டிப்பா டிப்ரஷனோட ஒரு ஓகே. சிம்பிள் சிம்ப்டம்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ, நீங்க எதாவது கிளாசிஃபை பண்றதுக்கான ஏதாவது இருக்கா? ஒரு ஹியூமன் பீப்பிள் வந்து ஒரு ஜென்ரலா இருக்காங்கன்னா, அவங்கள வந்து சைக்காலஜிஸ்ட்ல இந்த மாரிலாம் கிளாசிஃபை பண்ணணும்னு ஏதாவது கிளாசிஃபிகேஷன்ஸ் எதாவது இருக்கா? இருக்கு. பட் ஆனா அது வந்து நம்மோ
அந்த மாரி நம்ம லேபிள் பண்ண முடியாது. ம். ஜஸ்ட் ஒரு பிஹேவியர வச்சு மட்டும் ஒருத்தருக்கு இந்த மாரி ஒரு ட்ரெய்ட் இருக்கோ, இல்ல ஒரு பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குன்னு நம்ம கண்டிப்பா லேபிள் பண்ண முடியாது. இட்ஸ் அன் அஃபென்ஸ். நம்ம ஓகே. பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஆ அவங்க வேற ஏதோ ஒரு சிச்சுவேஷனுக்காக அந்த மாரி பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு த்ரெட்னால அந்த மாரி ஒரு பிஹேவியர் எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் ம். ப்ரொலாங் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு தடவ தப்பு பண்ணா ஓகே. பட் அது வந்து ஹேபிட்டா கன்டின்யூவா மாறக்கூடாது. ஆகிட்டே ஆ இருக்கும்போது தான் பட் அவங்க எல்லா இடத்துலயும், எல்லா சிச்சுவேஷன்லயும் இந்த மாரி தான் ஒரு ஹேபிட் வச்சிருக்காங்க. இந்த மாரி தான் பிஹேவ் பண்றாங்க. அப்டின்னா டெஃபினெட்லி வி நீட் டூ ஓகே. ஸோ பாடி லுக் இன்டூ லாங்குவேஜ்க்கும் தட். சைக்காலஜிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஹேண்ட் ரைட்டிங்கும் சைக்காலஜிக்குமே ஸோ சம்மந்தம் இருக்குன்னு எப்படி? சொல்லலாம். பாடி லாங்குவேஜ் அப்டின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆக்டிவ் பெர்சன் இருக்காங்க அப்டின்னா, அ ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்களோட ஐலிட்ஸ்லாம் வந்து துரு துரு துருன்னு மாறி இருக்கும். பியூப்பிள் வந்து இந்த சைடு போய்க்கிட்டே இருக்கும். இருக்கும். ம், இப்ப ம். நீங்க இருக்கீங்க. நான் பேசும்போதே கம்மிங் டூ வே கான்வர்சேஷன் அத ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றீங்க. ம், இதே ம், இது வந்து ஒரு நான் ரியாக்டிவ் பெர்சனா இருக்காங்க அப்டின்னா, ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு ரொம்ப லிசன் பண்ணுவாங்க. ம். வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பெருசா இங்கிட்டு, அங்கிட்டு மூவ் பண்ண மாட்டாங்க. தே வில் கீப் தேர் பாடி வெரி ஸ்ட்ரெய்ட். ரொம்ப ஸ்டிஃப்பா கிரவுண்டடா இருக்கிற மாரி இருக்கும். ஸ்டிஃப்பா இருப்பாங்க. ஏன்னா, அவங்க நான் ரியாக்டிவா இருப்பாங்க. அவங்களால ஒரு வீட்டுக்குள்ள ரூம்குள்ளேயே கூட ஒரு நாள் ஃபுல்லா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அவங்களால இருக்க முடியும். வித் நோ ஹியூமன் இன்டராக்ஷன் ஆல்சோ. ம். ஸோ இது வந்து நான் ரியாக்டிவ். இந்த மாதிரி நெறையா பெர்சனாலிட்டீஸ் இருக்கு. நானெல்லாம் நம்மளோட பேசாமலாம் இருக்கவே முடியாதப்பா. சரி, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நெனச்சிட்டு இருந்த கொஸ்டின்ஸு. ஸோ ம். உங்ககிட்ட கேட்டா அதுக்கான சொல்யூஷன் இருக்கும்னு நெனைக்கிறேன். 90ஸ் கிட்ஸுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. லவ்வுமே செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கான சைக்காலஜிக்கலா ஆன்சர் இருக்கா? அ ஆக்சுவலா இந்த 90ஸ் கிட்ஸ்க்கு தான் மேரேஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாரி பெருசா கிடையாது. ஆனா, நம்ம அதுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் போய் தி பீப்பிள்ஸ் பார்க்கணும்னா 90ஸ் கிட் தானே? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல. இல்ல. நீங்க 90ஸ் கிட். ஆமா. ஏன் நானும் 90ஸ் கிட். எனக்கு ம். மேரேஜ் ஆயிடுச்சு. ம், ம், ஸோ, ம். எதனால நீங்க மேரேஜ் பண்ணிக்கல ஹரி? நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்கலன்னா, நான் வந்து இந்த கரியர் ஓரியன்டடாவே இருந்துட்டேன். ம். ஸோ ஃபேமிலி, கரியர். நான் வொர்க் முடிச்சுட்டோனே இந்த லெஜெண்ட் அண்ணாச்சி சொல்ற மாரி எப்பவுமே வேலை வேலைன்னு இருந்துட்டனால, ம். இதுக்கான டைம் இல்லாம போயிருச்சுங்கிற மாரி, ஓகே. காலேஜ் முடிச்சோனே வொர்க்கு, வொர்க்லேருந்து பேஷன் டுவர்ட்ஸ்ன்னு இப்படியே போனனால, என்னால அந்த கான்சன்ட்ரேட் பண்றதுக்கான இது இல்ல, ஃபர்ஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அ என்ன சொல்றது, நான் என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாரி வரல அப்படிங்கிறது சொல்றத விட, செல்ஃப் போஸ்டிங்கா இருக்கிறத விட, ஆ. எனக்கு அந்த மாரி இன்னியும் செட் ஆகல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஓகே. செட் ஆகல மீன்ஸ் லைக் உங்களுக்கு யாரையும் அந்த மாரி நீங்க இன்னும் கிராஸ் பண்ணலன்னு ஃபீல் ம். பண்றீங்க. மேபி. ஓகே. ஏன்னா வீட்லயும் அலைன்ஸ் பார்க்குறாங்க. நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு. ஓகே. நீங்க விட்டுட்டீங்க. ம், ஓகே. ம், ம். ஸோ, அப்போ மெயின் பர்ப்பஸ் இதில எதுன்னு எடுத்துக்கலாம்னா, உங்களோட கெரியர் குரோத்துக்காக நீங்க இருக்கீங்க. ஸோ, ப்ரொவைடட் ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா நீங்க அந்த மேரேஜுங்கிறத தள்ளி போடுறீங்கன்னா, தட் இஸ் ஓகே ஃபைன். ம். ஏன்னா, நீங்க ஒரு குரோத் ஃபேஸ்ல இருக்கீங்க. ஏதோ ஒண்ணுல ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. ஆனா, ஒரு சிலர் இருப்பாங்க. எனக்கு வந்து மேரேஜ் லைஃப்குள்ள போணும்னு ஆசை இருக்கு. எனக்கு அந்த லாங் இருக்கு. எல்லார் மாரியும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா, ஏதோ ஒரு இடத்துல என்னால அந்த ஸ்டெப் எடுக்க முடியல. அதுதான் நான் கேட்க வரேன். ம். அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க ஃபேமிலிலயோ, அவங்க ரிலேஷன்ஸ்லயோ ஃபால்ஸ் ஃபெயிலியர் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ம். நெறையா இருந்திருக்கும். மேரேஜ் ஆனதுனால அவங்க லைஃப் வந்து பெருசா அவங்க அத ஃப்ரூட்ஃபுல்லா மாறாம பார்த்துருப்பாங்க. ஆ இருந்திருந்திருக்கும். ரைட், ரைட், ரைட். அவங்க அந்த மாரி பார்த்து வளர்ந்துருப்பாங்க. ரீசென்ட்டா அவங்களோட சிஸ்டர்ஸ் மேரேஜ்ல கூட, இல்ல பிரதர்ஸ் மேரேஜ்ல கூட ஆஃப்டர் மேரேஜ் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைல்ட்ஹுட்லேருந்து ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணி, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் வேற மாதிரி மாறுது. ஸோ ம். அத பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. ஆப்வியஸ்லி அப்பா, அம்மாவோட பேரண்டிங்ல ஒரு சில இம்பாக்ட்ஸ் இருக்கும். பட் அது கூட அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பட் இவென்ச்சுவலா நம்ம கூடயே க்ரோ ஆயிட்டே இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ்ல 2 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது, திடீர்னு ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வந்து ஒரு வேற மாரி ஒரு ஸ்டேட்ல மாறுறாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு டாக்ஸிக்காவோ, இல்ல ஏதோ ஏதோ ஒரு வகையில வந்து கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போறாங்க அப்படின்னும்போது, இவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு பயம் வரும்ல. ம். ஒரு மேரேஜ்னா இன்னர் பயம் இப்படிதானோ? உள்ள ஆ வருது. ம். இப்படிதானோ? அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ, அப்ப அந்த ஓகே. பர்ட்டிகுலர் கிளையன்ட்டோ இல்ல அந்த இண்டிவிஜுவல் வந்து கவுன்சிலிங் அந்த மாரி எடுக்கும்போது, அவங்களுக்கு எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இது வந்து மேரேஜுக்குன்னு இல்ல ரிலேஷன்ஷிப்க்கும் இதே அப்ளிகபிள் தான் இல்லைங்களா? எஸ். மோஸ்ட் சர்டைன்லி அப்ளிகபிள் தான். பட் அப்படியே சொல்லிற முடியாது. ம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னும்போது மேபி அவங்களுக்கு 1, 2 ஆல்ரெடி ஃபெயிலியர் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அகைன் பேரண்டிங்னால ஒரு ஹோப் இல்லாம இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு. ஆனா ஆசை இருக்கும். விஷஸ் இருக்கும். கரெக்ட். ஆனா எனக்கு அதுக்குள்ள போனேன்னா கரெக்ட்டா இருக்குமா? அது பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? ஒரு பயம். பெர்ஃபெக்ட்டா இல்லன்னா ம். நான் என்ன பண்றது?
அப்படின்ற ஒரு பயம். மோஸ்ட்லி இந்த மாரி பயம் இருந்தா, டெஃபினெட்லி அத அட்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஒரு இப்ப கெரியர் குரோத்துக்காக அவங்க எடுக்குறாங்க அப்படின்னும்போது, தட் இஸ் ஓகே அது. ஏன்னா நான் ஏன் கேட்டேன்னா, இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கிட்ஸ் வந்து கரியர் குரோத் இருந்தாலும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகணும், ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், எங்களுக்கும் அந்த இன்னர் சைல்டு இருக்கும். ம். ஆனா வந்து அது நடக்கவே முடியாம போயிட்டுருக்கு. அது சம்வேர் மெனி ரீசன்ஸ் இருக்கும். ம். அதனால தான் நான் கேட்டேன் நானு. வேற எதுவும் ஓகே. இல்ல. ஸோ மென்டலி நான் எப்போ தெரிஞ்சுக்கிறது, நான் வந்து ரெடி டூ கெட் மேரிட். அந்த இதுக்கு மூவ் ஆகணுங்கிறது மென்டலி நான் எப்போ தெரிஞ்சுக்கலாம்? மென்டலி ஓகே. நான் ரெடியா இருக்கேனான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஓகே. ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு உங்கள்ட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா சம்ஒன் உங்களுக்கு யாருன்னு தெரியாது, இல்ல தெரிஞ்சவங்க. பட் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே, ஒன் ரூஃப்குள்ள இருக்கும்போது, அவங்களோட என்டையர் பிஹேவியர் டைரக்ட்டா நீங்க ஃபேஸ் பண்ணணும். உங்களோட என்டையர் பிஹேவியரையும் அவங்க டைரக்ட்டா இது வந்து ஃபேஸ் பாய்ஸ், பண்ணணும். கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் 2 காமன் தான். ம். பேருக்கும் காமன். ஸோ அப்படி இருக்கும்போது அக்செப்டன்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கும். ம், ஏன்னா, ம், ம், ம். யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க நம்ம கூட வந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போறாங்க. இது லிவ் இன்னாவும் இருக்கலாம், இல்ல நீங்க வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கலாம். ட்ராவல் பண்ண போறாங்க. ஸோ என் எப்படின்னா கூட இருக்கலாம். நான் வந்து இந்த டைம்ல தான் எந்திரிப்பேன்னா, அவங்க வேற டைம்ல எந்திரிக்கலாம். நான் இந்த ஃபுட் தான் சாப்பிடுவேன்னா, அவங்க வேற ஃபுட் சைக்கிளே சாப்பிடலாம். மாறும் இல்லையா? சைக்கிளே மாறும். அண்ட் ம். செகண்ட் திங் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, உங்க 2 பேரோட கம்யூனிகேஷன். ட்ரஸ்ட்வொர்த்தியா, அதே நேரத்தில ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும் உங்க 2 பேரோட கம்யூனிகேஷன். ஃபால்ஸி கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. அந்த ஸ்பேஸ் நீங்க அவங்களுக்கு குடுக்கணும். அவங்க உங்களுக்கு குடுக்கணும். வைஸ் வெர்ஸா இருக்கணும். இருக்கணும். ம். கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா, எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து கார்னர் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபீமேல்ஸையும் சரி, மேல்ஸையும் சரி. இவ என்கிட்டருந்து ஏதோ மறைக்கிறா, இல்ல இவன் என்கிட்டருந்து ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு. ஆனா, அந்த ஸ்பேஸ நம்ம குடுக்கலங்கிறத அந்த இத நமக்கு அந்த அவேர்னஸ் வரவே வராது. இப்ப நான் என்ன நெனைக்கிறேன்னா, இப்ப என் ஸ்பௌஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் ஸ்பௌஸ் கிட்ட நான் 100% டிரான்ஸ்பரன்ஸா ம். இருந்துட்டேன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா? அவங்களும் அந்த மாரி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணணும் இல்லையா? 100% டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ம். பட் எந்தெந்த இடத்துல ஒரு ஒரு மியூச்சுவல் பாண்ட் 2 பேரும் ஷேர் பண்றீங்க இல்லைங்களா? ம், ம், இப்போ ம். ஒரு வீட்ல இருக்கீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு ஒரு சில சாரோஸ் இருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல வந்து பெர்சனல் ஸ்பேஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ம், 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 இண்டிவிஜுவல் ம். குழந்தையிலருந்து, ஒரு ஃபாதர் ஃபிகர்லேருந்து, ஒரு மதர் ஃபிகர்லேருந்து எல்லாருக்குமே அந்த பெர்சனல் ஸ்பேஸுங்கிறது இருக்கும். அந்த பெர்சனல் ஸ்பேஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்களும் இருக்கணும், அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் குடுக்கணும். ஓகே. ஸோ, நீங்க உங்களுக்கு 100% நான் டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கேன். நான் அத அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க இதுவும் ஒரு கேஸ் ஆகுது. அதான் தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட்டு அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா? நீங்க 2 ம், பேரும் அந்த சேம் ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களா? எனக்கு என்ன நீடோ, அதே நீடு தான் அவங்களுக்கும் நீடா? மோஸ்ட்லி அப்படி பார்ப்போம் நாங்க. ப்ரீ ம். மேரிட்டல் கவுன்சிலிங்லலாம் ஒரு சில இடத்துல வந்து எம்பிடிஐன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகே. பெர்சனாலிட்டி அசஸ்மென்ட் டெஸ்ட். அதில ஒரு 16 டைப்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டீஸ் இருக்கும். அந்த பெர்சனாலிட்டி பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப லாஜிக்கா ம். திங்கிங்கா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப கெரியர் ஓரியன்டடா தான் போவாங்க. இவங்களுக்கு த சேம் வே அதே மாரி ரொம்ப லாஜிக் அண்ட் திங்கிங் வந்து ஜாஸ்தியா இருக்கிற ஒரு விமன் வந்தாங்கன்னா பெட்டர். ஓகே. 2 பேரும் அதே அந்த ரிலேட்டடா. கரெக்ட்டா அந்த மேட்ச் ஆ வரணும். எஸ். ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து எனக்கு தெரியல. அதனால கேட்கறேன். இது வந்து 2 பேத்தையும் வச்சு அந்த டெஸ்ட் எடுப்பீங்களா? அ யா எப்போ வேணா எடுக்கலாம். நீங்க ஓகே. தனியாவும் எடுக்கலாம். இல்ல அவங்க கூட சேர்ந்தும் எடுக்கலாம். பிகாஸ் இது சிஸ்டம் ரிலேட்டட் டெஸ்ட் ஓகே. தான். நான் இந்த இந்த கொஸ்டின் திடீர்னு எனக்கு தோணுது. ஸோ மேரேஜ் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த பொருத்தம்லாம் பார்ப்பாங்க. ஸோ பொருத்தம்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அத விட இது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்னு நினைக்கிறீங்க? இந்த மாரி டெஸ்ட்ஸ்லாம் எடுக்க 2 பேரும் சேர்ந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறது. வந்து பொருத்தம் அப்படிங்கிறது வந்து அது அந்த காலத்துலேருந்து ரூட்டடான ஒரு ட்ரெடிஷன். இதுவும் ஒரு பொருத்தம் மாரி தானே! அதுக்காக தான் கேட்கிறேன். இது கொஞ்சம் சயின்டிஃபிக்கா அதுதான். போகும் அதுக்கு தான் இல்லைங்களா? கேட்டேன். ஸோ, ம். இப்போ வந்து நீங்க டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, 16 டைப்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டீஸ் வரும். ம். இதுலயே நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிரும். ஆனா, அதுலயுமே ஒரு சில கேஸஸ் வரும். லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வரும்போது, அவங்க டெஸ்ட் பார்க்கும்போது இவங்க ரொம்ப எம்பத்தட்டிக்கலா இருப்பாங்க. அவங்க ம். வந்து ரொம்ப லாஜிக்கலா இருப்பாங்க. அந்த இடத்துல எப்படி ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, நான் ரொம்ப எம்பத்தட்டிக்கலா இருக்கேன். அவங்களுக்கு வந்து எம்பத்தி கம்மியா இருக்கு. எமோஷன் கம்மியா இருக்கு. ஸோ, எந்தெந்த இடத்துல தேவையோ நான் அத அவங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி எனக்கு வந்து திங்கிங் அபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது அவங்க பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணிக்கலாம். ம். இப்படியும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ப்ரொவைடட் அந்த 2 பேருக்கும் அந்த அதுல 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவங்க 2 ம். பேருக்குள்ள ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்கணும். ஓகே நான் இதுதான். நீ இதுதான். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். நீங்க என்ட்ட கேட்டீங்க இல்லைங்களா? நான் இப்படிப்பட்ட கேரக்டர். அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர்ன்ற ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். அடுத்து கம்யூனிகேஷன் ம், இருக்கணும். ம், ம், ம். ஆ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து மெயினா சிம்பிளா இருக்கிறது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்ன தேவை? இதெல்லாம் தேவை தானே. த சேம் தான் ரிலேஷன்ஷிப்க்கும் தேவை. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. எல்லாத்துக்கும் பெரிய ஒண்ணுதான். டிஃபரன்ஸ் இல்ல. அதுதான். லாங் லாஸ்டிங் எடுத்துட்டு போலாம். ம். அதுக்கப்புறம் 3வது மேஜர் திங் என்னன்னா, நம்ம க்ரோன் அப் ஃபேமிலிய அந்த இடத்துல கொண்டு வரவே கூடாது. ஓகே. நம்ம வந்து ஒரு 33 இயர்ஸ்ல இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு எக்ஸாம்பிள்க்கு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம், வொர்க் பண்ணியிருப்போம்.
மல்டி கல்ச்சுரல் என்வாயர்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருப்போம். ஃபாரின்லாம் போய் ஒர்க் பண்ணியிருப்போம். அங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த ட்ரெடிஷன் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு எடுத்துட்டு போறதே இல்ல. மறந்தே போயிட்டுருப்போம்னு வச்சுக்கோங்க. சொல்லப்போனா ஓகே. அவங்க இன்சிஸ்ட் பண்ணணும். ஃபேமிலி வந்து இன்சிஸ்ட் பண்ணணும் நம்மளுக்கு. "ஏய் இந்த டைம் வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிடாத. இல்ல இந்த டைம் இப்படி இருன்னு" சொல்லிட்டு. "என்னம்மா இதெல்லாம் இன்னும் நீங்க அந்த பழைய காலம் ஜெனரேஷன்ல மாரி வந்திருக்கீங்க இருக்கீங்க" அப்படின்னு. அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இந்த மேரேஜ் ஆனதும் எங்கேருந்து இந்த விஷயம் வரும்னே தெரியாது. எங்க வீட்ல இப்படி பழக்கம் இல்ல. எங்க வீட்ல நீங்க கேட்டுருப்பீங்க ஆப்வியஸ்லி. அஃப்கோர்ஸ் நெறைய கேட்குறோம்ல. ஏன்னா, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம எங்க உள்ள ஃபேமிலி லெகசி என்ன ஆகுறது அப்படின்ற மாரி. இருக்கும். ஆனா, அதுவரைக்கும் அந்த ஒரு ம். அவங்க ஒரு மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்திருப்பாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தியிருப்பாங்க. அப்போலாம் அந்த லெகசி வந்து எங்கேயுமே டிஸ்டர்பே ஆகாது. ஒன்ஸ் மேரேஜ் ஆன பிறகு இந்த லெகசி எல்லாம் ஆனதுக்கப்புறம் தான். கொஸ்டின் மார்க்ல வருது ஆமா. இல்லையா? அது வரும். ஏன் அப்டின்னா வந்து, நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கல, இல்ல இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து செட் ஆகல அப்டிங்கிறது வந்து மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணும்னா, ஒரு ரீசன்ஸ் தேடும். அப்போ ஒரு வேலிட் ரீசனா இவங்க எல்லாரையும் கொண்டாந்து முன்னாடி நிறுத்திறது. பட் ம். ரீசன் வந்து அவங்க கிடையாது. அவங்களோ, அவங்க பிராக்டிஸோ கிடையாது. அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு செட் ஆகல அப்படிங்கிறத எப்படி ஓப்பனா சொல்றதுன்னு தெரியாம, ஓகே. இந்த விஷயத்துக்கு வந்து பின்னாடி கொண்டாந்து ஆ இழுத்து விட்டுர்றாங்க. எடுத்து விட்டு கொண்டாந்து சிறப்பு. நிறுத்துறது. நானு ஒரு டாக் ஷோல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேர்ல்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு டாக் ஷோ ஃபேமஸான டாக் ஷோல பேசும்போது, பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வந்து ஆப்போசிட்ல உட்காந்து பேசும்போது, சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, "எனக்கு அர்ஜுன் ரெட்டி மாரி தான் பாய்ஸ் வேணும். ஸ்பௌஸா ம். வேணும்." சில பேர் வந்து இதய முரளி தான் பாய்ஸ் வேணும்னாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி கேர்ல்ஸ் வந்து அர்ஜுன் ரெட்டி மாரி பேசும்போது, அந்த ஹோஸ்ட் வந்து அது இப்படி தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஓகே. குடுத்தாரு. ஸோ அத பத்தி அந்த மைண்ட் சேஞ்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பசங்க வந்து அர்ஜுன் ரெட்டியாவும் இருக்க முடியாது இல்லையா? ம். நெறைய பேர் இதய முரளியாவும் இருப்பாங்க. ம். ஸோ அது எப்படி அது? ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன் அப்டின்னா வந்து, இந்த அவேர்னஸ் வந்து ஜென்ரலாவே கேர்ல்ஸ்க்கு தேவ. ம். அந்த டைம் வந்து அப்படி போயிடுறாங்க. உள்ள போறவங்க எத்தன பேரால சஸ்டெயின் பண்ண முடியுதுன்னு கேட்டா, சஸ்டெயின் பண்ண முடியல. என்ன வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த சினிமேட்டிக் மாதிரி நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. நம்மளோட மீடியாஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம பார்க்குற கார்ட்டூன்ஸா இருக்கட்டும். சின்னதுலேருந்தே நம்ம கார்ட்டூன்ஸ் பார்க்கும்போது, இப்போ ஒரு டாம் அண்ட் ஜெர்ரினா, அது சண்டை போடுறதுல தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபேண்டஸி இருக்கும். பொப்பாய் ஷோ பார்ப்போம் சின்ன வயசுல. ஒண்ணு வந்து இன்னொன்னு அடிக்கிறது. இப்ப பிக் பாஸே அப்படித்தானே. சண்டை இருந்தா தானே பார்க்குறோம் நம்ம. ஆப்வியஸ்லி. அந்த மாரி தான். ம். பட் அது வந்து குரூப் சண்டையா இருந்தா ஓகே. பட் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் பவர் காட்டுற மாரி இருந்ததுக்கு, நம்ம ஏன் அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் எனக்கு என்ன குடுக்குறோம்? தோணுதுன்னா, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். இப்ப நெறைய கேர்ல்ஸ் வந்து அவங்கள டாமினேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ? ஆமா. டாமினேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இது எப்படி ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா, எனக்கு ஈக்குவலா இருக்கணும் அவங்க திங்க் பண்றது அப்படின்றத ஆரம்பிச்சு, எனக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப எனக்கு கொஞ்சம் மேல நான் திரும்பி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே! அப்டின்ற மாரி இப்டி போயி, அவங்கள ம். அறியாமலே ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு அ ஹீரோயிசம் ஆ மாரி ஆயிடுது. ஒரு பவர்ன்னு சொல்லுவோம். ம். அந்த பவர் வந்து அவங்க நம்ம மேல எடுத்துக்கணும். அது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கைண்ட்னஸ், ஒரு ஷேரிங், கேரிங் இது எல்லாமே இருக்கு. பட் அத தாண்டி அந்த பவர் இருந்தா தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நம்ம மேல எடுத்துப்பாங்க. அப்டிங்கிற ம். மாதிரி இவங்க ஒரு ஒரு மித்துக்குள்ள போயிடுறாங்க. இதுக்கு மோஸ்ட்லி வந்து மூவிஸ் தான். மூவிஸ் தான். ஆனா, இப்ப அதுதான் சொல்ல மூவிஸ்ல வரேன். நெறைய சேஞ்சஸ் இருக்கு. சேஞ்சஸ் நெறைய வருது. இடத்துல வந்து விமென்ஸ் ஓட இம்பார்ட்டன்ஸும், ஒரு ஈக்குவலும் விமென பவர்ஃபுல்லா காட்டுறாங்க. ம். முன்னாடி அந்த விமென பவர்ஃபுல்லா காட்டுறதில்ல. அந்த கேர்ள் வந்து அந்த ஹீரோவ சுத்தி சுத்தி வருவாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு வகையில சாதிச்சுட்டு இருப்பாரு. பட் இந்த கேர்ள் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராவே இருப்பாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டராவே பாட்டுக்கு இருப்பாங்க. மட்டும் வந்துட்டு போவாங்கல்ல, அந்த ஆமா. மாரி மோஸ்ட்லி உள்ளது. பாட்டுக்கு அந்த மாரி வந்துட்டு போவாங்க. அது ரொம்ப ஒரு க ம். ஆனா இப்ப அது வருத்தக்கூடிய ஒரு நெறைய விஷயம் தான். மாறிருச்சு. எவால்வ் ஆயிருச்சு. ஆமா. ம். ஒரு ஈக்குவலான ஒரு ரோல், ஈக்குவலான ஸ்க்ரீன் பிளே ஷேர் பண்றாங்க. ம். கதையில எது இம்பார்ட்டன்ட்டோ, அந்த கருவுல இவங்களுமே ட்ராவல் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல ஓகே. விஷயம். அம் ஓகே. நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, இப்போ நெறைய பேத்தோட ஹீரோ நெறைய கேர்ள்ஸ் மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸுங்கிறது கேர்ள்ஸும், பாய்ஸும் எல்லாத்துக்கும் அந்த ஹீரோ, ஹீரோயினுக்கான பெர்ஸ்பெக்டிவே மூவி பார்த்து தான் வருது. இந்த அர்ஜுன் ரெட்டி மாரி, அந்த மாரி பெர்ஸ்பெக்டிவ்லயே நெறைய பேத்துக்கு வந்துருச்சோ! அத பார்த்து பார்த்து அது அவங்களும் அப்படியே நெனச்சு சந்திரமுகியாவே மாறிட்டாங்கிற மாரி, அந்த மாரி ஆயிட்டாங்களோங்கிறதுக்காக தான் நான் ஆ கேட்டேன் நானு. அது வந்து எப்படி சொல்லலாம்னா, இது வந்து பேரண்டோட அ பேரண்டிங் ஸ்டைல்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன் ம். அப்படின்னா வந்து, ரொம்ப அந்த மூவிய வந்து ஓகே குழந்தை டிவி தானே பாக்குது, இல்ல வந்து மொபைல் தானே பாக்குது, அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு விஷயம் கொண்டு வருது. இதே மாரி நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்னாலுமே எங்க போறோம்னா, மூவிக்கு போயிர்றோம். ஸோ ஓகே. நம்மள அறியாம மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு வந்து 2 ஹீரோஸ் இருப்பாங்க. ஒண்ணு வந்து ரியல் அப்பா. டைம் ஹீரோ, அப்பா. 2வது வந்து ஃபேண்டசி ஹீரோ. அது வந்து ம். மூவில இருக்கிற ஹீரோ. அந்த ஃபேண்டசி தான் அர்ஜுன் ரெட்டியா வந்து நிக்குது. ஆமா. அது அர்ஜுன் ரெட்டியா இருக்கலாம், இல்ல தனுஷா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அது வந்து தட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். நல்லா ம். பார்த்தீங்கன்னா, தட் வில் சேஞ்ச். அது மாறிட்டே இருக்கும். ஆனா இந்த ஹீரோ வந்து மாறவே மாறாது.
ஸோ மோஸ்ட்லி அவங்க பொண்ணுங்க சூஸ் பண்ணுற ஹஸ்பண்ட் பார்த்தீங்க இல்லை ஒரு பார்ட்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அவங்க அப்பாவோட ஒரு ரிசம்பிளன்ஸாவது இருக்கும், இல்லை ஒரு பிஹேவியர்ஸ் இல்லை ஓகே. ஒரு வே ஆஃப் டாக்கிங் இருக்கும், இல்லை அப்படின்னா அவங்க ஹீரோவோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அப்ப இதய முரளி இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணமே ஆகாது ஆகிப்போச்சு. அப்படி கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்கிற கேர்ள்ஸ் வந்து இதய முரளியை தான் சூஸ் பண்ணுவாங்க. அவேர்னஸ் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அவேர்னஸ் கண்டிப்பாக, இருக்கிறாங்க. ஏன்னா இவர் கூட தான் நம்மளால லைஃப் லாங் லீட் பண்ண முடியும். அவங்க ஓகே. கூட வந்து சும்மா வந்து என்ன சொல்கிறது, போய் பாப்கார்ன் சாப்பிட்டு வர முடியுமே தவிர்த்து லைஃபை லீட் பண்ணணும்னா லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ரெட்டியை விட இதய முரளி தான் நல்லா பாத்துக்குவாங்க இல்லையா கேர்ள்ஸ்? ஐ மீன் கரெக்டா? எனக்கு இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பசங்க வந்து கேர்ள்ஸை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இன் உமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல? ஸோ ஜென்ரலாக கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்றது ஜென்டரை எப்படி பிரிக்கிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட உறுப்பு வச்சு தான் பிரிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மென்சுரேஷனல் சைக்கிள் அப்படிங்கிறது வரும். இந்த டைமில் வந்து அவங்களோட மூடு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து இந்த டைம் ஒரு 10 டேஸ் வந்து வென் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் மென்சஸ். அப்போ அவங்க வந்து ஹை லெவல் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. சில பொண்ணுங்க சில பொண்ணுங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக எல்லாமே இழுத்து போட்டு செய்வாங்க. அதாவது இது வரைக்கும் அவங்க ஜென்ரலாகவே அப்படிப்பட்ட நேச்சராக இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இழுத்து போட்டு செய்கிறது, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் போய் பேசுறது, எல்லா இடத்துலையும் போய் இன்வால்வ் ஆவாங்க, எல்லா இடத்துலையும் வந்து கலந்துப்பாங்க. ஆனால் அந்த ஃபேஸ் வந்துருச்சு, இப்போ மென்சஸ் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும், இரிட்டேட் ஆவாங்க, தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் கத்துவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு 10 டேஸ் வந்து நார்மலாக நியூட்ரலாக அவங்களோட கேரக்டரில் இருப்பாங்க, அவங்களோட ஓன் செல்ஃப் கேரக்டரில் இருப்பாங்க. பேசிக்காக ஒரு பொண்ணை வந்து நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இது எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான் கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா எந்த இடத்துல அவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னும் போது ஒரு சில நேரம் வந்து இன்னும் பசங்களும் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சண்டை வருது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற கப்பல் பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு பீரியட்ஸா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் மூவிஸ்லலாம் கூட அதில் இதில் பார்த்துருக்கலாம். கேட்கும்போது ஆமாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு டிஸ்டர்ப் அது வந்து காமெடியாக போகும். பட் ஜென்ரலி இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு விமெனுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இமோஷ்னலி இன்வெஸ்டடாக தான் இருப்பாங்க விமன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறதோட கனெக்ட் ஆகணும். அவங்க வந்து யோசிப்பாங்க. எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விமென்ஸுமே வந்து எடுத்ததுமே ஒருத்தரோட போய் அப்ரோச் பண்ணி ஒரு மிங்கிள் ஆக மாட்டாங்க. வெளியே பார்க்க மேபி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த பையன் கரெக்டாக அந்த செக்லிஸ்ட்டில் வந்து டிக் ஆவாங்களா? ஆமாம் இருக்கும் கண்டிப்பாக. இந்த செக்லிஸ்ட்டில் வந்து இவர் ஃபிட் ஆவாரா, ஃபிட் ஆக மாட்டாரா, இதனால் நம்மளுக்கு பின்னாடி ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட்லாம் இருக்கும். அந்த செக்லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு எப்போ வேணாலும் வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கலாம். பசங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து எங்களை புரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம், மோஸ்ட் ஆஃப் தி கைஸ். ஓகே, நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மேபி ஒரு மேல் வெர்ஷனில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருப்பீங்க, கண்டிப்பாக. அதனால கேட்குறேன். ஸோ என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஒர்க்குன்றது இன்றைக்கி வந்த ஒரு இது. அதை தாண்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. பசங்க அப்படின்னாலே பிறந்த முதலேருந்தே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. டாக்டர் இல்லை அப்படி இல்லை, ஒரு நீ யூஆர் அ ப்ரொடெக்டர் அப்படின்ற மாதிரி வளர்த்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பசங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், தங்கச்சி இருக்காங்க, இல்லை சுற்றி வந்து அம்மா இருக்காங்க அப்படின்னா அப்பா வெளியே போகும்போது டே பார்த்துக்கடாத, இது சரி பண்ணிட்டான், ஒரு கைண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஹோப்பு, ஒரு ட்ரஸ்ட் அந்த பையன் மேலே வச்சு. அது வந்து நல்ல விஷயம். ஆனால் இன்னொரு சைடு பார்க்கும்போது அது ஏதோ ஒரு பேர்டனை வந்து அந்த பசங்க வந்து கேரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ வந்து அவங்க ஒரு கான்ஷியஸ்லேயே இருப்பாங்க, ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. நான் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும், இல்லை வந்து இது இவங்களை வந்து சரியாக பார்த்துக்கணும், இல்லை இந்த விஷயத்தில் வந்து நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாது, தப்பாக போயிடக்கூடாதுன்ற கான்ஷியஸ்னஸ் வந்து கேட்டுருவாங்க. ஃபேமிலி லைக் அதில் எப்படின்னா அவங்களோட செல்ஃப் ஈகோன்றதை தாண்டி ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷன் என்ன ஆயிரும், இதெல்லாம் வந்து கூடயே வளர ஒரு விஷயமாயிடுது. மோஸ்ட்லி அது எங்கே போகுது அப்படின்னா ஃபினான்ஷியலில் தான் போகுது. ஃபினான்ஷியலாக நான் என்னை எப்படி வந்து முன்னிறுத்தி நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ரீசனுக்காக தான் பசங்க வந்து மோஸ்ட்லி அந்த கெரியர், ஒர்க், மேரேஜ் ஆகிட்டா கூட ஒரு சில பொண்ணுங்க சொல்லுவாங்க, கல்யாணம் லவ் பண்ணும்போதெல்லாம் நீ நல்லா பார்த்துக்கிட்ட, ஆஃப்டர் மேரேஜ் நீ ஒர்க்குன்னே இருக்க. ஏன்னா தட் இஸ் ஹவ் தே பீன் ப்ரோக்ராம்டு.
ஸோ இதுக்கு வந்து பொண்ணுங்க வந்து கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும் பசங்கள. இல்லப்பா ஓகே, இட்ஸ் ஓகே. நீ இவ்வளோ ஏர்ன் பண்ணா நானும் கூட இருக்கேன். ஓகே. நீயும் கொஞ்சம் ஆ கவனிச்சுக்கோ அப்படின்னு. நானும் சப்போர்ட் பண்றேன். நம்ம டுகெதரா நம்ம ஒரு பியூட்டிஃபுல் மெமரி கிரியேட் பண்ணலாம். அதில உனக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் அப்டின்னும்போது, எனக்கு மட்டும் கிடையாது. எனக்கு நீ வந்து குடுக்கணும் அப்டிங்கிறத தாண்டி, எனக்கே அங்க தெரியல. பையன்னும்போது எனக்கே தெரியல. ஓகே இந்த மாரி கூட லைஃப வந்து பேலன்ஸ்டா எடுத்துட்டு போலாமோ! ஓகே. அப்படிங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னும்போது, அந்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணும்போது, பசங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பேரண்டிங், ஓகே. ரீபேரண்டிங் மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஓகே. இடத்துல வந்து பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த பர்ட்டிகுலர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப. ஜென்டில் வித் சின்ன ஒரு கைண்ட் ஆஃப் பேரண்டிங் ஒரு மாரி. நர்ச்சரிங் அப்படிங்கிறத நர்ச்சரிங் வந்து அத இருக்கிறது. வந்து பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா, கரெக்ட். அதுதான் அவங்கள்ட்ட ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பசங்க இல்லையா? ஆப்வியஸ்லி அத ஆப்வியஸ்லி. எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்னா பாய்ஸா இருக்கட்டும், கேர்ள்ஸா இருக்கட்டும் 2 பேரும் ஒத்து போகணும். ஒருத்தர். சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா, அது நல்ல ரிலேஷன்ஷிப்பா காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது ஹரி. என்ன கேட்டீங்க அப்டின்னா, ஓகே. யாருமே காம்ப்ரமைஸ் ரொம்ப நாள் பண்ண முடியாது. ம். அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த பெர்சன் அக்செப்டன்ஸ் இருக்கணும். இப்படிதான். ம். கண்டிப்பா. இந்த பெர்சன் இப்படிதான். இந்த பெர்சன் இப்படிதான் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க 2 பேருக்கும் புடிச்சிருக்கணும். நாங்க ம். வந்து ஒரு ட்ரையாங்குலர் தியரி ஆஃப் லவ்வுன்னு சொல்லுவோம். இது 3ம் செட் ஆனா மட்டும் தான், அந்த மேரேஜ் லைஃப் ரிலேஷன்ஷிப் வந்து வொர்க் அவுட் ஆகும். ஓகே. இல்லாட்டி ஆகாது. கண்டிப்பா ஆகாது. ஓகே. சரி, ஓகே. இந்த லோன்லினஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ம். ஸோ அத பத்தி சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்க? லோன்லினஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்கு லோன்லினஸ் வரும் அப்படின்னா வந்து டிப்ரஷன்ல இருக்கிறவங்களுக்கு லோன்லினஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில பேர் என்ன அத சொல்றாங்க, நான் சின்ன வயசுல இன்ட்ரோவர்ட். நான் தனியாவே இருந்து பழகிட்டேன். ஆனா எனக்கு என்ன டிப்ரஷன்லாம் இல்ல. அப்படிங்கிற சில கேஸஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதனால. திருப்பி சொல்ல முடியுங்களா? இப்போ சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து சிங்கிள் கிட்டாவே இருந்துட்டேன். ம். அப்பா, அம்மா வேலைக்கு போயிருவாங்க. ம். ஸோ, அப்ப நான் வந்து தனியாவே இருந்து பழகிட்டேன். நான் தனியாவே இருக்கிறேன். எனக்கு டிப்ரஷன்லாம் இல்ல. நான் ஹேப்பியா தான் இருக்கேன். நான் ம். பீஸ்ஃபுல் லைஃபா தான் இருக்கேன். ஆனா லோன்லினஸ்ஸா தான் இருக்கேன். ம். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. ஸோ, இது வந்து ஒரு டிஸார்டரா? இல்ல அவங்களோட ஹேபிட்டே அப்படி ஆயிப்போச்சா? இல்ல. அதாவது வந்து லோன்லினஸ் அப்படிங்கிறதுக்கும், அ ஐ அம் என்ஜாயிங் மை சாலிட்யூட் அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. எனக்கு இந்த இந்த விஷயம் எனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு தனிமையில இல்ல. ம். நான் சுத்தி இருக்கிறத எனக்கான என்ஜாய் உலகம் இருக்குடா என்ன அப்படின்னு. நான் ஓகே. ஒரு இமேஜினேஷன்ல இருக்கேன். நான் ஒரு இமேஜினேஷன் வேர்ல்ட்ல இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நெறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து தனிமையில தான் நெறைய நல்ல மூவிஸ் நெறைய சாங்ஸ் பண்ணுவாங்க. நிறைய டைரக்டர்ஸ் வந்து தனிமையில தான் எழுதுவாங்க. பாடலாசிரியர்கள் கூட அப்படிதான் இருப்பாங்க. ம். அது வந்து எப்படி அந்த தனிமைய நம்மளுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. நம்ம அது ஒரு ஃப்ரெண்டா, நம்ம ஒரு கம்பேனியனா, நம்ம வந்து ஒரு சியர் அப்பிங்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் ஓகே ஃபைன். ம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாரும் தனிமையில தான் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஐ இல்ல. அம் ஆல்சோ அன் இன்ட்ரோவர்ட். ம். ஐ லைக் டூ பி பிட்வீன் பீப்பிள். அந்த ஒரு சின்ன சர்க்கிள் மட்டும். சின்ன சர்க்கிள் மட்டும். லைக் சின்ன சர்க்கிளோ, பெரிய சர்க்கிளோ இன் பிட்வீன் பீப்பிள்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரோவர்ட் தான், எக்ஸ்ட்ரோவர்ட் தான் அப்படின்ற மாரி நம்ம மித்து அது. ஓகே. ஸோ அந்த லோன்லினஸ் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? அம் அத ரிகவர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்? நான் செல்ஃபா அத ஹீல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்ப லோன்லினஸ் அப்படின்னா, எனக்கு அந்த தனிமை வந்து என்ன பாதர் பண்ணிட்டே இருக்கு. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் குரூப்பா இருக்கேன். ஆனா கூட நான் தனியா ஃபீல் பண்றேன். நான் அவங்களோட கனெக்ட் ஆகல. டிட்டாச்மென்ட்டாவே இருக்கும். டிட்டாச்மெண்ட் நான் கனெக்ட் ஆக முடியல. அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நானா ஏற்படுத்திக்கிறேனா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ம். அதுவா ஏற்படுத்துது, அதுவா சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னும்போது, நம்ம அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அது வந்து ஓகே. நம்ம அது வந்து ஈஸியா அவர் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி போகும்போது, அது வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஓகே. ஆனா இன்டர்னல் ஃபேக்டர்ன்றது நானே அத வந்து என்னைய ஒரு ஷெல்லுக்குள்ள போட்டுக்கிறேன். அங்கேருந்து நான் வெளிய வரமாட்டேங்கிறேன். அப்படிங்கிறது தான் இந்த லோன்லினஸ். ஓகே. எனக்கு யார பார்த்தாலும் ஒரு பயமா இருக்கு. இல்ல யார பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையே எனக்கு இல்ல. இவங்க ம். சரியா எனக்கு கைட் பண்ணுவாங்க. இல்ல ம். இவங்க சரியான ஃப்ரெண்டா எனக்கு கூட இருப்பாங்க. அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இல்ல. ம். அப்படின்றது தான் லோன்லினஸ். ஸோ இத எப்படி ரிகவர் பண்ணலாம்? இதுக்கு ஏன் இவங்களுக்கு இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் ஆமா. பண்ணணும். கண்டிப்பா ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணும். அது ஓகே. வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்ததா? சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு வந்து எந்த ஒரு சோஷியல் ஈவென்ட்ஸ்க்கும் அந்த குழந்தைய கூட்டிட்டு போகாம, எந்த இடத்துலயுமே அவங்க வந்து சோஷியலா மூவ் பண்ண மிங்கிள் ஆகாம தெரியாம தனியா ஆ. இருந்தாலே இது இப்ப வரும்னு எனக்கு நினைக்கிறேன். சோஷியலா திடீர்னு என்ன ஒரு இடத்துல விடும்போது, எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. எப்படி எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட இன்வைட் பண்றதுன்னு தெரியல. சின்னதிலயே நெறைய வகையான பிளேஸ் சொல்லுவோம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து இது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டிபேட்டபிள் திங். 90ஸ் கிட்ஸோட சைல்டுக்கு. ஏன்னா, நாங்க வந்து போர்டமே குடுக்கறதில்ல அப்படின்ற மாரி நெறைய இடத்துல வந்து ஒரு சில ஓகே. டிபேட்டிங் திங் இருக்கு. அந்த மாரி அந்த குழந்தைக்கு வந்து போர்டம்ன்றது ஒண்ணு குடுக்கணும். போர்டம்ன்றத குடுத்தா தான் அப்படின்னா? போர்டம் அப்படிங்கிறதுனா போர் அடிக்கணும் அந்த ஆ, ஆ. நம்ம எப்பயுமே அந்த குழந்தைய ஒரு ஹேப்பனிங் ஸ்டேட்லயோ, ஒரு என்டர்டெயின்மென்ட் என்கேஜிங்காவே வச்சுக்கணும். என்கேஜிங்கா ம். வச்சுக்க கூடாது. அத தப்புங்கிறீங்க. ஆமா. ஓகே.
ஏன்னா, நம்ம போர் அடிக்கும்போது குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும் 2 நாள் போரிங்கா இருக்கும். 3 நாள் போரிங்கா இருக்கும். 2 நாள் டேன்ட்ரம் த்ரோ பண்ணுவாங்க. அடம் பிடிப்பாங்க, அழுவாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாம அழுவாங்க. ஆனா 3வது நாள், 4வது நாள் வந்து அந்த டயத்த, அந்த போரிங் டயத்த இருக்கிற என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ, என்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ, யார் அவைலபிளா இருக்காங்களோ, அவங்க கூட எப்படி இன்டராக்ட் யூட்டிலைஸ் பண்றதுன்னு பண்ணலான்னு ட்ரை ட்ரை பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பெர்சனலா பண்ற ஒரு ஃபேஸ் நடக்கும். பட் ஓகே. இது வந்து நெறைய இடத்துல வந்து அந்த குழந்தைங்களுக்கு குடுக்காமயோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல அத வந்து தப்பு. நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது. எல்லார் கூடயும் வந்து அடாப்ட் ஆயி தான் போகணும். நீ எப்பயுமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள நம்ம போய் ஆ. செஞ்சுர்றாங்கல்ல பேரண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த லோன்லினெஸ்ஸ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஹவ் டு ஹேண்டில் பிரேக்கப்ஸ்? பிரேக்கப்ஸ். ஓகே. ஸோ பிரேக்கப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, பிரேக்கப் வந்து என்ன ஆகும்? எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிரேக்கப் நடக்குது அப்படின்னும்போது இதுக்கு நான் ஏன் கேட்கிறேன்னா, பிரேக்கப் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து பிரேக்கப்ஸ் வந்து ப்ராப்பர் க்ளோஷர் இல்லாம கூட ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெறைய ஆ. டைம்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப ஹிட் ஆகும். ம். ரைட்டா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லுங்க. ஓகே. ஸோ வந்து ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் இல்ல க்ளோஷரோட எந்த பிரேக்கப்புக்கும் ஒரு பெயின் இருக்கும். ம், அவங்க ம். நம்ம லைஃப்ல இல்ல அப்படிங்கிறது ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின் எப்படி வரும்னா, நம்ம மெமரீஸ்ல இருந்து தான் வரும். அவங்க கூட ட்ராவல் பண்ண ஒரு டைமா இருக்கும். ஒரு சில நேரம் இந்த டைம் நம்மளா வந்து இல்லாட்டி கூட கூகுளே எடுத்து காமிச்சிரும். இந்த இயர்ஸ் இங்க இப்படிதான்டா இருந்தீங்க அப்படிங்கிற மாரி ஃபோட்டோஸ் கண்டிப்பா காமிக்குது. காட்டிரும். ஆ ம். அவங்க கூட இன்டராக்ட் பண்ண ஏதாவது ஒரு பெர்சன், அவங்களோட நேமு, அவங்க படிச்ச ஸ்கூல் எல்லாமே லைக் வாட்டெவர் த கான்வர்சேஷன் 2 பேரும் எடுத்துக்கிட்டாங்களோ, அது எல்லாமே வந்து ஒரு பெயின்ஃபுல் மொமெண்ட்டா ஆகும். பட் நாங்க சைக்காலஜிக்கலா இல்ல வந்து ஒரு மென்டல் ஹெல்த் வெல்னஸ் கோச்சா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த பெயின கோ த்ரூ பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அனுபவிங்க. ஆமா. ஒன்லி தென் யூ குட் கெட் அவுட் ஆஃப் ம். இட் அந்த கம்ப்ளீட்லி. பெயினுக்கு பயப்படாம அத அனுபவிச்சுட்டீங்கன்னா, ஒரு ஆமா. இடத்துல நார்மலைஸ் ஆகுற மாரி ஆயிரும். ஆமா. கண்டிப்பா நீங்க அத கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ம். ஏன்னா, நீங்க கோ த்ரூ பண்ணாம டக்குன்னு இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட போகுறதோ, இல்ல அத வந்து இல்ல நான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எனக்கு இந்த பயமா வூண்ட் இருக்குன்னு ஹீல் பண்றதுக்காக சில பேர் இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட போவாங்க. போவாங்க. ஆ. அந்த அதனால மாரி கேட்டுட்டேன். போறதோ, இல்ல அதிலருந்து தப்பிச்சு ஒரு சிலர் வந்து கெரியருக்காக நான் ஓடுறேன் அப்படின்ற மாரி ஃபோக்கஸ் பண்ணி போவாங்க. ஓகே கெரியருக்காக ஓடுறது ஃபைன் தான். பட் அலாங் வித் தட் இந்த பெயினையும் நம்ம வந்து அக்செப்டன்ஸ் இவென்ச்சுவலி இருக்கணும். வந்து ம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆமா. எனக்கு இந்த மாரி பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த மாரி ஒரு பெர்சன் என் லைஃப்ல நான் கோ த்ரூ இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கேன். ஆ. நான் கோ த்ரூ பண்ணிட்டுருக்கேன். அது கொஞ்ச நாள் ஆக ஆக ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நாள் ஆகும். என்ன சொல்றதுன்னா, எவ்ரிடே அழுகுற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதிலேயே நம்ம மூழ்கி இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்ச நாள் ஆக 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 அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கம்மியாகும். அப்போ நம்ம மைண்ட் எப்படி தோணும்னா, இப்ப எனக்கு ஒரு வொர்க் இருக்கு. ஆனா எனக்கு அந்த தாட் வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் அந்த வொர்க்க முடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து நான் உன்ன கவனிச்சுக்கிறேன் ஐல் அப்படிங்கிற கம் மாரி. அண்ட் ம். ஐல் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். ஓகே. அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது, அது ஒரு ஒரு நாளடைவுல என்ன ஆயிரும்னா, அது நம்மளோட ஒரு பார்ட் ஆயிடும். அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஒரு மெமரீஸ் வந்து நம்மளோட ஒரு பார்ட் ஆயிரும். அது ஓகே. கொஞ்சம் வந்து நம்மள வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா, எப்படினாலும் அந்த பெயின் வந்து நம்மளுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்க போது. அந்த பெயின கரெக்ட்டா ட்ரீட் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கிடையாது. பிகாஸ் ம். வந்து உங்களோட பெயின வந்து நான் சப்ரஸ் பண்ணி தூங்க வச்சிரலாம். ஆனா, உங்களோட தாட்ஸ என்னால அது ஒண்ணுமே நம்ம பண்ண தான் முடியாது. இது பண்ணணும் இல்லையா? ஆ. ஸோ அது வந்து ஆமா. எனக்கு இந்த பிரேக்கப் நடந்துச்சு. இந்த பெர்சன் இருந்தாங்க. இப்ப ஃபார் சம் ம். ரீசன் ஒரு சில இடத்துல மோஸ்ட்லி எங்க தெரியுமா அந்த பெயின் ஜாஸ்தியா இருக்கும்? அவங்க தப்பு பண்ணும்போது இல்ல. நம்ம தப்பு பண்ணும்போது. ஏதோ ஒரு ஒரு இடத்துல கில்ட் மாரி ஆ ஆயிருதுல்ல. ஐயோ! நல்ல பொண்ணாச்சே! இல்ல மிஸ் நல்ல பண்ணிட்டோமே. பையனாச்சே! நம்ம மிஸ் ரைட், ரைட், பண்ணிட்டோமே! ரைட். அப்படின்றது வந்து லைஃப்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்ற மாரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அவங்க இருந்திருந்தா ம். பெட்டரா இருந்திருக்கும். ஓகே. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த தாட் இருக்கும். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் வந்து, இந்த டாக்ஸிக் பீப்பிள்ஸ்ன்னு இருப்பாங்க. இப்போ வந்து டாக்ஸிக் பீப்பிளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல். ஸோ அத எப்படி கைண்ட் ஆஃப் ஐடென்டிஃபை பண்றது? சில டாக்ஸிக் பீப்பிள்ஸ்லாம் என் ஃப்ரெண்டாவே இருப்பாங்க. அவன நான் ஃபுல்லாவும் ஒதுக்கிட முடியாது. பட் கிட்டயும் சேர்த்துக்க முடியாது. ம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல நான் எப்படி இத ஹேண்டில் பண்றது? ஃபர்ஸ்ட்டு டாக்ஸிக் பீப்பிள் அப்படிங்கிறது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, ஆ ஃப்ரம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சில நீட்ஸ் சொல்லுவோம்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாரி ஒரு நீட் சொல்லுவோம். ம். நம்ம யார் கூடயாவது பழகும்போது ஒரு சேஃபா ஃபீல் ஆகும். அது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு இன்ட்யூஷனே நம்மளுக்கு வந்து சொல்லும். ஒரு சில இடத்துல வந்து சேஃபா ஃபீல் ஆகாது. ம். அதே நேரத்தில இன்செக்யூர்டாவும் ஃபீல் ஆகாது. ஒரு மாரி வந்து ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும். அங்க தான் நெறைய இடத்துல நம்ம மாட்டிக்கிறோம். அதில ம். வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேல்யூ சிஸ்டமு, நம்ம வளர்ந்த விதம் இதெல்லாம் வந்து நம்மள கரெக்ட்டான ஒரு டெசிஷன் எடுக்க விடாது. இவங்க தப்பா ம். இல்ல கரெக்ட்டா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்க விடாது. அந்த இடத்துல ஓகே. நம்ம மாட்டிப்போம். ஸோ ஒரு முதல்ல வந்து ஒரு டாக்ஸிக் பெர்சன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு பேசிக் திங் என்னன்னா, அவங்க கூட நம்ம சேஃபாவே ஃபீல் பண்ண மாட்டோம். ரொம்ப ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் ஆகும். அவங்க கூட பேசுற கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கும். ஒரு கிளாரிட்டியே இருக்காது. அவங்க என்ன சொல்றாங்களோ இப்ப என்ன சொல்லுவோம்னா, "வாட் எவர் தட் யூ ஸ்பீக் தட் ஷுட் பி இன் ஆக்ஷன் ஈக்குவல் டூ."
ஆனா, அவங்க ஒண்ணு பேசுவாங்க. ஆனா, அதே செய்வாங்கன்னா செஞ்சிருப்பாங்கன்னா செஞ்சிருக்க மாட்டாங்க. செய்வாங்கனான்னா செய்யவும் மாட்டாங்க. ம். நான் ஹரிக்கிட்ட ஃப்ரெண்டாவோ, இல்ல ஏதோ ஒரு இதுல கமிட்மெண்ட் குடுக்குறேன் அப்டின்னா, அத நான் கமிட்மெண்ட் செய்யக்கூடிய கமிட்மெண்ட்டா தான் நான் ஆமா. குடுக்கணும். ஃபால்ஸ் ஹோப் குடுக்கக்கூடாது. குடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஜஸ்ட் உங்க கிட்டக்க வந்து ஒரு புரிஞ்சுச்சு, ஒரு புரிஞ்சுச்சு. இது ஆ. கன் பண்றது மட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். 3வது விஷயம் எப்படின்னா வந்து, நான் இதெல்லாம் செய்றேன். ஆனா, நீ என்கிட்ட வந்து கேட்கும்போது, "ஏன் நீ இத பண்ணல? நீ ஏன் இத வந்து நீ இத சரியா செஞ்சிருக்கலாமே! அந்த பண்ணல?" மாரிலாம். ஆ. அப்படி நீ என்கிட்ட சொன்னேல்ல, இதுதான் பண்றேன்னு சொல்லிட்டு. பட் ஆனா நீ செய்யும்போது ஏன் அத வேற மாரி செஞ்சுட்டேன்னா, "இல்ல, இல்ல. அந்த டைம்ல எனக்கு இந்த மாரி ஒரு வொர்க் இருந்தது. இல்ல அந்த டைம்ல நீ தான் என்ன பண்ண விடல. நீ அன்னைக்கு ஒரு சண்ட போட்டல்ல, அது எனக்கு மைண்டுக்குள்ள இருந்துட்டே இருந்தது." மேனிபுலேஷன்னு சொல்லுவோம். ம். அது நீ எனக்கு பண்ண விடல அன்னைக்கு. அதனால தான்னு சம்மந்தமே இல்லாம நம்மள அதுக்குள்ள கொண்டு வந்து, நம்ம கொஸ்டின் கேட்க வந்திருப்போம். ஆனா நமக்கு ஆன்ஸர் கிடைக்காது திருப்பி அங்க. இன்னொரு கொஸ்டின் உள்ள இன்னொரு வருது. கொஸ்டின் நம்ம மேலேயே ம். வரும். ஆன்ஸர்ங்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து ஓகே. கிடைக்காது. ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தா கண்டிப்பா அது டாக்ஸிக் தான். அது வந்து பிசிக்கலா அப்யூஸ் பண்ணா தான் டாக்ஸிக்ன்னு கிடையாது. மென்டலி நம்ம மென்டலா அப்யூஸ் பண்ணாலும் அது வந்து டாக்ஸிக் தான். ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கணும்? ஒரு சிலர்ட்ட வந்து நம்ம கம்ப்ளீட்டா டிப்ளோமேட்டிக்கலி. ஒரு சில இடத்துல நீங்க சொன்ன மாரி நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு சில ம். சிச்சுவேஷன்ஸ்ல. பட் நம்ம ஜென்ரலா அப்படி கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலி வந்து வீட்ல ஒரு டேப்ஸ் ரிப்பேரா போச்சுன்னா, நம்ம அத சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். ரிப்பேர் தான் பண்றோம். ரிப்பேர் பண்ணி பண்ணி வச்சுப்போம். ஏன்னா, சேஞ்ச் அப்படிங்கிறது நம்மள அறியாமலே சைக்காலஜிக்கலா ஒரு த்ரெட் அப்படின்ற மாரி நம்மளுக்கு வந்து சின்னதிலருந்தே ம். நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மாரி புகுத்தப்பட்டுருச்சு. ஓகே. சேஞ்ச் அப்டின்னா ஒரு பெரிய ஸ்டெப். அது வந்து ஒரு த்ரெட், ஒரு ஃபியர். டக்குனு ஒருத்தையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம அடாப்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம சைட்லருந்து என்னென்ன எஃபோர்ட் போடணுமோ அதெல்லாம் குடுத்து பார்ப்போம். அப்டின்னு சொன்னா தான் நீங்க இப்ப சொன்ன எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? டிப்ளோமேட்டிக்கா. இதுதான் இந்த ம். டேப் கத. அதுதான். அது ஓகே. தெரியாத மாரி அதாவது கெஸ்ட் வந்தா மட்டும் தெரியக்கூடாது. பட் மத்தபடி நாங்க இருக்கும்போது பிரச்சனை இருந்தா பிரச்சனை இல்ல. பரவால்ல அப்டின்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகே. ஸோ அது வந்து ஒரு சில இடத்துல அ இது பண்ண முடியாது. மேரேஜ் ஆயிருப்பாங்க. அவங்க டாக்ஸிக்ல இருப்பாங்க. குழந்தைங்க இருக்கும். தே ஹேவ் டூ சர்வைவ் தேர். அவங்களுக்கு வேற பெரிய பேக்கப் சப்போர்ட் இருக்காது. அவங்க வந்து பவுண்டரீஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் பவுண்டரீஸ். எனக்குன்னே நான் ஒரு வட்டத்த கிரியேட் பண்ணிக்கிறேன்டா அப்படிங்கிற மாரி. ஆமா. ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணுங்க. ரீபில்ட் பண்ணுங்க உங்களன்னு சொல்லுவோம். எந்தெந்த இடத்துலலாம் நீங்க வந்து அவங்களால மிஸ் பண்ணீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்டடீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கெரியரா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஆன்ட்ரப்ரனர்ஷிப்பா இருக்கட்டும், ஃபிலாந்த்ரபிஸ்ட் ஒர்க்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல உங்கள முன்னிலைப்படுத்திக்கோங்க. உங்களோட சோஷியல் சர்க்கிள பில்ட் பண்ணுங்க. ஏன்னா, இவங்களுக்கு எப்படி ம். பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டாக்ஸிக்ல இருக்கிறவங்க, அவங்களுக்குன்னு யாருமே பேசுறதுக்கு ஆட்களே இல்லாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. நான் அதாவது மட்டும் தான் இருக்கேங்கிற மாரி இருக்கிற மாரி. எப்படினாலும் அடிச்சாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, நான் திரும்ப திரும்ப உன்கிட்ட தான் வரணும். வேற வழியே அப்படின்னு இல்லடா வேற உனக்கு அப்படிங்கிற வழியே மாரி. இல்ல அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ ம். இவங்க சோஷியல் சர்க்கிள பில்ட் பண்ண இவங்களுக்கே அவங்கள அறியாம ஒரு த்ரெட் வரும். அந்த டாக்ஸிக்கா யார் யாரெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு த்ரெட் வரும். ஓகே இத்தன பேர் இருக்காங்க. உடனே வந்து த்ரெட் வந்து அவங்க அப்படியே மாறிருவாங்கன்னா, அப்படிலாம் மாற மாட்டாங்க. அதான் அவங்களோட பெர்சனாலிட்டி. பட் இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஒரு ஃபீல் வருது. கான்ஃபிடன்ஸ் வரும். ம். இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த கூட சர்வை பண்றவங்களுக்கு வித்தவுட் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நாள் நம்மளால சர்வை பண்ண முடியாது. அவங்க தான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றது. என்ன பண்றதுன்னே தெரியாம. தெரியல. ஒரு ஹோப்பே இல்லாம இருக்கிறதுனால. ஸோ, இப்ப ஓகே. இந்த சோஷியல் சர்க்கிள பில்ட் பண்றது மூலியமா, அவங்கள ரீபில்ட் பண்றது மூலியமா, த்ரூ கெரியரா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச ஏதோ ஒரு வொர்க்கா இருக்கலாம். அந்த மாரி இருக்கிறது மூலியமா, இந்த மாரி மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட கைடன்ஸோ, ஹெல்ப்போ சீக் பண்றது மூலியமா ஏன்னா, இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ட்டிகுலர்லி ஃபார் விமென்ஸ். ஏன் நான் விமென்னு ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, ஒரு மென்க்கு வந்து திடீர்னு வீட்ல ஒரு ப்ராப்ளம் வருது. நீங்க சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க. ஏதாவது சண்டை கைமீறி போகுதுன்னா, அப்பா டக்குன்னு பைக் எடுத்துட்டு வெளிய கிளம்பிருவாரு. போயிருவாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவாரு. வருவாரு. இது வந்து அவரு போய் வந்து ஒரு என்ன சொல்றது? அவரோட டென்ஷன், எமோஷன்ஸ் இதெல்லாம் வென்ட் வந்து அவுட் கொஞ்சம் பண்ணி ஏதோ வென்ட் ஒரு அவுட் பண்ணிட்டு, ஏதோ வருவாரு. ஒரு மூலியமா வென்ட் அவுட் பண்ணிட்டு உள்ள வர்றாரு. ம். இது வந்து அம்மாக்கு இருக்குமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். இருக்காது. ஓகே. இன்னைக்கு மேரேஜ் ஆனாலுமே அந்த பொண்ணுக்கு வந்து பெருசா இருக்கான்னு கேட்டா, ஏன்னா ஆன்சரபிள் பொசிஷன்ல அவங்க இருப்பாங்க. "என்னடா வீட்ல குழந்தை அழுதுட்டு இருக்குது, சமையல்ல அ அடுப்புல குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது, நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட." அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ம். ஸோ, அதனால விமென்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஓகே. அவங்களால வந்து ரொம்ப ஹியூஜா பே பண்ணி மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் எடுக்க முடியலன்னா கூட, கவர்மெண்ட் சைட்லேருந்து நெறையா இதுக்கு வந்து பண்றாங்க. இப்போ நெறையா சப்போர்ட் சூப்பர், சூப்பர். பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ம். வந்து ஆனா நெறைய அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஆமா. கன்சிடர் பண்ணல. அப்படியாவது அவங்க அட்லீஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே. இந்த நார்சிசிஸ்டிக் கேரக்டர்ன்னு இப்போ நெறைய பேர் சொல்றாங்க. இவன் அந்த மாரி தான்டா அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஏன் இப்ப மட்டும் ரீசென்ட்டா அதெல்லாம் நெறைய டெர்ம்ஸ் நெறைய வருது.
ஸோ அதுக்கு என்ன ஏன் அப்டின்னா வந்து, இப்போ தான் நம்ம வந்து இந்த ஐடென்டிஃபையோ பண்றோமா? இந்தியன் வெஸ்டர்ன் கல்ச்சர்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஸோ, அதனால வந்து இவங்க யார் யாரு இப்ப தான் வந்து கவுன்சிலிங்க்கு இப்ப 10 இயர்ஸ் முன்னாடி கூட கவுன்சிலிங்கோ, ஒரு சைக்கோ தெரப்பியோ, இல்ல வந்து எந்த ஒரு தெரப்பி திங்குமே வந்து பெரிய அளவுல பாப்புலரைஸ்டா இல்ல. ம். ஸோ, இப்போ தான் அது வந்து இவென்ச்சுவலி க்ரோ எவால்வ் ஆகுது. ஆயிட்டுருக்கு. ஓகே. அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து 90ஸ் கிட்டுன்னு என்னோட பெர்செப்ஷன் நான் அப்போ சொல்லுவேன். சப்போஸ் நானும் ஏன்னா, 90s கிட்ஸ் தான். அவங்களுக்கு வந்து நெறைய நீங்க நான் அப்ப சொன்ன மாதிரி ஒரு ஃபெயிலியர் மாடல்ஸ்ல நெறைய இடத்துல வளரும்போது, அவங்க வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு ஃபெயிலியர் மாடல்ல வளர்ந்து, நானும் அந்த 10ல 11 ஆடா மாறிர்லாம். இல்லாட்டி அத உடைச்சுட்டு வெளியில ஆ வருது. அப்ப அந்த உடைச்சிட்டு வெளிய வரும்போதுன்றது எனக்கு கரெக்ட்டான எக்ஸாம்பிள் இல்ல. அப்ப ம். நான் வந்து யோசிச்சு தேடும்போது ப்ரொஃபஷனலா ஏன்னா நான் அந்த காலத்துலேருந்து என்ன பண்றேன், படிக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பா ஒரு ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனலா போறேன். ம். அப்பம்போது அதே மாதிரி சரி ஓகே இந்த மாரி ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்கன்னு எல்லாருமே 90ஸ் கிட்ஸ்லேருந்து வரவங்க எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு சேஞ்ச் கிடைக்காதான்னு. அப்ப வந்து அவங்களுக்கு அது வந்து பெரிய ஒரு பிரேக் த்ரூவா இருக்கு அப்டின்னும்போது, தே ஆர் கன்டினியூஸ்லி ஹேப்பனிங். ஓகே. அந்த நார்சிசிஸ்டிக் கேரக்டர் பத்தி அது எப்படி இருப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். நார்சிசிஸ்ட் கேரக்டர் இது எல்லாருக்குள்ளயுமே ட்ரெய்ட்ஸ் அப்படிங்கிறது அது எப்படி எல்லாருக்குள்ளயும் எனக்குள்ளேயே இருக்கும். அது இருக்கும். உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எப்படின்னா, எம்பத்தி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் விஷயம் பத்தி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு சொல்லுவீங்க. அதுதான் சொல்றேன். எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த எம்பத்தி வந்து இல்ல அப்படின்னா, கைண்ட் ஆஃப் நார்சிசிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா, ம். இப்போ ஒருத்தவங்க அழுகுறாங்க அப்படின்னா, அந்த டைம்ல நான் போய் என்னோட ஷோல்டர குடுக்க முடியணும். ஆனா ஸ்பைடர் விஜயசூர்யா மாரி என்ஜாய் பண்ணக்கூடாது. கரெக்ட். கரெக்ட்ங்க. ஆக்சுவலா என்னன்னா, அந்த எனக்கு அந்த சத்தம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஓகே. அந்த சத்தம் வந்து என் மைண்டுக்குள்ள அந்த பிஜிஎம் தான் ஓடுது. கண்டிப்பா. அவங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். ஏன்னா, ஓகே. இவங்க அழுகுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கோவம் வரும். ம். எதுக்கு அழுகுறாங்க? அவங்களால அந்த எம்பத்தி அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஹோல்டு பண்ண முடிய மாட்டேங்குது. ஆ இல்ல ஒருத்தவங்க அழுகுறாங்க, அவங்களுக்கு பெயினா இருக்கு, இந்த இடத்துல வலிக்குது. வலிக்குதுன்னா பிசிக்கல் பெயின் சொல்ல வரல. மென்டல். மென்டல் பெயின். அந்த மாரி வலிக்குது, அதனால அவங்க அழுகுறாங்க அப்படின்னா, இவங்களால அத சென்ஸ் பண்ணவே முடியாது. அத வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ஷோல்டர் குடுத்து சால்வ் பண்ண மாட்டாங்க. ஆனா, நார்சிசிஸ்ட் டிஸார்டர்ன்றது எப்படின்னா, சால்வ் பண்ணாம, இன்னும் அவங்கள வந்து பெயினுக்குள்ள கொண்டு போவாங்க. அதாவது வந்து ட்ரிகர் பண்ணி விடுற மாரி இருக்கும். ட்ரிகர் பண்ணி அவங்க கிட்ட மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது 3 பெர்சன் மூலியமா அவங்கள ட்ரிகர் பண்றதுக்கு இருக்கலாம். அவங்களோட கேரக்டர அசாசினேட் பண்றது, ம். கேஸ் லைட்டிங் பண்றது. கேஸ் லைட்டிங். இது எல்லாமே வந்து அது நார்சிசிஸ்ட் அப்ப பண்ணுவாங்க. எல்லாத்துக்கிட்டயும் ஒரு நார்சிசிஸ்டிக் கேரக்டர் இருக்கும் இல்லையா? எல்லார்கிட்டயும் இருக்கும். பட் நம்ம எந்த புடிக்காதவங்க இடத்துல கிட்ட மட்டும் இருக்கும். ஆ இப்ப எப்படி சொல்றதுன்னா, உங்க எல்லார்கிட்டயுமே சுகர் லெவல்ன்றது இருக்கு. ஆனா, இப்ப எனக்கு வந்து சுகர் இருக்கு, இல்ல எனக்கு வந்து பிபி இருக்கு அப்படின்னா, அந்த லெவல்குள்ளேயே அது மெயின்டெயின் ஆயிடுச்சுன்னா ஓகே. இப்போ எனக்கும் ம். உங்களுக்கும் ஒரு சண்டை வருது. நான் ஒரு நாள் உங்களுக்கு கோவப்பட்டு பேசாம இருக்கேன். இல்ல அதுக்காக வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து எனக்கு 2, 3 மெசேஜ் பண்றீங்க. எனக்கு தெரியும். நீங்க மெசேஜ் பண்றீங்க. மெசேஜ் பண்ணும்போது கஷ்டப்பட்டு தானே மெசேஜ் பண்ணுவாங்க. திரும்ப பேசணும்னு சொல்லிட்டு. பரவால்ல என்ன அப்படி பண்ணான்ல கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 டே 2 டேஸ் விட்டுட்டு, திரும்பி நான் போய் அந்த கேரோட பேசுறதுன்றது ஓகே. பட் 1 வாரம், 1 மாசம் அவங்க வந்து அவங்களுக்கு தே ஆர் இன் நீட் ஆஃப் ஹெல்ப். நம்மளோட ம். ஹெல்ப்ல இருக்கும்போது, நம்ம கை வேணும்னே குடுக்காம பண்ணாம. வேணும்னே இந்த இடத்துல நான் விட்டேன்னா உனக்கு வலிக்கும்ல, அதனால நான் அந்த பெயின நான் உனக்கு குடுக்குறேன்டா. குடுக்குறேன். அப்படிங்கிறது தான் ஓகே. நார்சிசிஸ்டோட கேரக்டர். எனக்கு பிரச்சனை வருது. எ ம். என் என்னோட நான் பண்ற தப்புல நான் அஃபெக்ட் ஆகுறேன் அப்படின்னும்போது தட் இஸ் ம். ஓகே. ஆனா நான் பண்ற தப்புல இன்னொருத்தவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுதான் ஆக்சுவலி அந்த சைக்கோபாத்தோட இது. ஓகே. ஸோ நார்சிசம் எப்படி டெவலப் ஆகும் உங்களுக்கு? எப்படின்னா, சின்ன வயசுல வந்து அவங்களோட தேவையான நீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ம். எல்லாருக்குமே அந்த ஃபிசியோலாஜிக்கல் நீட் இருக்கும். சேஃப்டி, செக்யூரிட்டி நீட் இருக்கும். லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் நீட் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அது கிடைக்கும். செல்ஃப் எஸ்டீம் நீடு இது எல்லா நீடும் வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுல. அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். கிடைச்சிருக்காது. ம். ஆ எந்த வகையிலுமே கிடைச்சிருக்காது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஷேமு, கில்ட்டு இதெல்லாம் தான் சுத்திட்டு இருந்திருக்கும். ரூட் காஸ் அனாலிசிஸ் ஆமா. அப்படின்னா. அப்படிதான் இருந்திருக்கும் அவங்களுக்கு லைஃப்ல. ஸோ, அப்ப சின்னதுலேருந்து அப்படி வளரும்போது, அவங்களுக்கு அந்த எம்பத்தி அப்படிங்கிறது எனக்கு நீங்க ஒண்ணு காட்டினா தானே சின்னதுல, நான் அத திரும்ப உங்களுக்கு எனக்கு திரும்ப நீ குடுக்கணும். காட்டவே இல்லையே! அத நான் கா ஏன் உனக்கு காட்டணும்? நான் அத அப்படின்னு. எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலையே! ம். அப்படி இருக்கும்போது, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் இப்போ எனக்கு பெயின் ஆகுதுன்னா, எனக்கு அது தெரியல. என்னால தான் அவங்களுக்கு பெயின் ஆகுதுன்றதும் எனக்கு தெரியல. அப்படி ம். இருக்கும்போது ஐ வில் கீப் ஆன் டூயிங் மேக்கிங் தி தட் சேம் இஸ் திங்ஸ். சேம் ஓகே. ஓகே. அது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிலர் சொல்றாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணி, நம்ம எப்படி நீங்க வந்து நம்ம சுகர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி லெவல்ல இன்சுலின் வச்சுக்கிற மாரி மாதிரி, வச்சுக்கலாம். அந்த மாரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்படின்ற மாரி. அலாங் வித் சைக்கோ தெரப்பீஸ் குடுப்பாங்க. ஓகே.
இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேர் ஆர் வேஸ். நான் வந்து இந்தந்த மாரிலாம் இருந்தா, என் ரிலேஷன்ஷிப் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா எந்தெந்த மாரிலாம் நான் இருக்கணும்? நீங்க எந்த மாதிரி பர்சனலா ஆமா. இருந்தா, நீங்க ம். எந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கணும்? ம். அதாவது வந்து இதுக்கு வந்து அ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து ஒரு 4 காம்போனன்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, எம்பத்தி. ஒரு கருணை இருக்கணும். பக்கத்துல இருக்கவங்களுக்கு பிரச்சனைனா, நம்ம போய் ஹெல்ப் ஹெல்ப் பண்ற ஒரு பண்ணணும். டெண்டன்சி ஹெல்பிங் இருக்கணும். ஹேண்ட்ஸ் மாரி. ம். அது வந்து பிசிக்கலா மட்டும் இல்ல. மென்டலா கூட சப்போர்ட் பண்ணலாம். எது நம்மளால முடியுதோ அது. அடுத்தது வந்து நம்மளோட இமோஷனல் அவேர்னஸ். ம். என்னோட பிரச்சனை என்னங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு. அடுத்தவங்க இந்த தப்பு இதில வந்து சரி, இல்ல இத இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருந்திருக்கலான்றதுக்கு முன்னாடி, நான் எப்படி இருக்கணும்? விச் வேர்ட் ஆர் விச் பர்ட்டிகுலர் எமோஷன் இஸ் ட்ரிகரிங் மீ? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவங்கள ஏதாவது ஒரு கிரிட்டிசைசம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துரும். அந்த கன்ஸ்ட்ரக்டிவா அந்த ரைட். ஃபீட்பேக் அவங்களால எடுத்துட்டு போக முடியாது. இட்ஸ் ஓகே. அவங்க ஒருத்தர் சொல்றதுனால நம்மளுக்கு என்னையே நீ ஒண்ணும் கமெண்ட் பண்றியா? அப்படிங்கிற ஆ மாரி வந்து. கோவம் வரும். டக்குன்னு. டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஸோ இந்த எமோஷனல் அவேர்னஸ் இருக்கணும். எது நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறது. 3 திங் எமோஷனல் ரெகுலேஷன். அந்த எமோஷனல் ரெகுலேஷன் அப்படிங்கிறது தான் நான் சொன்னது. இப்படி ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னா, இது வந்து எமோஷனல் அவேர்னஸ். ஒருத்தவங்க நம்மள வந்து கிரிட்டிசிசம் பண்றாங்கன்னா, எஸ் கிரிட்டிசிசம் இஸ் நார்மல். எனிபடி கேன் டூ டூ எனிஒன். அண்ட் தட் டசன்ட் மீன் நான் அப்படிதான் அப்படின்றது கிடையாது. அப்படிங்கிறது எமோஷனல் அவேர்னஸ். ஓகே. இத ப்ராசஸ் பண்ண தெரியணும். கன்ஸ்ட்ரக்டிவா. அதுதான் எமோஷனல் ரெகுலேஷன். ஒருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே என்ன இதில தப்பு சொன்னாங்க? ஃபைன். யாரு சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? என்ன பிஹேவியர்ல சொன்னாங்க? என்ன டோன் யூஸ் பண்ணாங்க? இதெல்லாம் எடுத்துட்டு கன்டென்ட்ட மட்டும். இந்த விஷயம் சொன்னாங்களா? நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கலாம். நிஜமாவே நிஜமாலுமே அப்படி நம்மள்கிட்ட இருக்கா? ஆ. இல்லையா? இல்ல இருக்கா? இல்லாட்டி இருக்கு. ஃபைன் இருந்துச்சுன்னா கரெக்ட் ஆ பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அத ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணணும். ம். 4த் விஷயம் தான் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, நம்மளால ஒரு ரிலேஷன்ஷிப்ப பெட்டரா மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா செல்ஃப் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா, மெயினா நம்மளால அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஹேப்பியா, இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியும். இந்த ட்ரக் அடிக்ஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ம். அதுக்கும் சைக்காலஜிக்கும் எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் பண்ணும்? அந்த அடிக்ஷன். சைக்காலஜிக்கலா அப்படின்னா, இப்போ வந்துட்டு ட்ரக்குன்றது கிடையாது. இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க சாப்பிடுறீங்கன்னு அது வச்சுக்கோங்களேன். ஒரு அ அடிக்ஷன் தான். சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு ஏன் தூக்கம் வருது? ம். நீங்க ஃபுல்லா சாப்பிட்றீங்க. நீங்க நல்லா வொர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ! "இல்ல, இல்ல மச்சான் நான் சாப்பிடல. சாப்பிட்டா தூங்கிருவேன்." சொல்லுவாங்க. ஆனா ம். சாப்பிடாம வொர்க் பண்ணுவாங்க. ஏன் சாப்பிட்டதும் உங்களுக்கு ஒரு தூக்கம் வருது? ஓகே. நீங்க யூ ஃபீல் லைக் யூ ஆர் கம்ப்ளீட். வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாரி நெறஞ்சுச்சுன்னா இருக்கும். மனசு நெறஞ்சிரும் அப்டின்லாம் சொல்லுவாங்க. மனசு நெறஞ்சா ம். வயிறு நெறஞ்சிரும் அப்டின்னு. அந்த மாரி ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்ம கட்டுக்கும், நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்டி இருக்கும்போது நம்மளுக்கு வயித்துக்குள்ள என்னலாம் போகுதோ, அது எல்லாமே நம்மளோட பெர்சனாலிட்டிய டிஃபைன் பண்ணும். இதுக்கு ஒரு சேயிங்கே சொல்லுவாங்க. "வாட் யூ ஈட் இஸ் யூ." நீ எப்படி இருக்கேன்றது, நீ என்ன உணவு சாப்பிடுறன்றத பொறுத்து தான் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு ம். சொல்லிட்டு. அதனால தான் மாங்க் செயின்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீகன் அ இந்த மாதிரி ஒண்ணு கொன்னு சாப்பிடுறது, இல்ல ப்ராசஸ்டு ஃபுட் சமைச்சு சாப்பிடுற ஃபுட்டெல்லாம் கூட ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. ம். ஸோ இது வந்து ஏதோ ஒரு டிஸார்டர் மாரி தானா இது? ஐ மீன் அ நான் என்ன கேட்கிறேன்னா, ட்ரக்ஸ் சாப்பிடுறது நீங்க ட்ரக்ஸ் சொல்றீங்களா? பண்ணும்போது சைக்காலஜிக்கலா எந்த மாரி அஃபெக்ட் ஆகும்னு கேட்கிறேன் உங்கள. மென்டலி அ ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்கிறேன். மென்டலா எந்த ஒரு அஃபெக்ஷனும் பெருசா வந்து விசிபிளா உடனே தெரியாது. ம். டிபெண்ட்ஸ் அகைன் இந்த மெஷர்மென்ட்ஸ் எந்த அளவுக்கு போகுதோ, அது வந்து அதாவது ட்ரக்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள மறக்கிறதுக்கு தான் அந்த ட்ரக். யூ வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து ஃபெயிலியரா இருக்கீங்கன்னா, அந்த ட்ரக்ஸ் சாப்பிடும்போது நீங்க வந்து ஒரு பவர் எடுத்த மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ம். சொல்லப்போனா வீட்ல வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல ம். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்ட்ட பயப்படுவாங்க. ஸோ ட்ரக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு பவர் கிடைச்ச தைரியம் வந்துரும். பவர் கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்கும். அந்த பவர் வந்து ஓகே. சர்டைன் லெவல் வரைக்கும் ஓகே. பட் அத தாண்டி அது வந்து ரொம்ப ஒரு அன்னாயிங் ஃபேக்டரா, ஒரு ஹார்ம்ஃபுல்லா வந்து ஒரு ஃபிசிக்கலாவோ, மென்டலாவோ அப்யூஸா ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் போக 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 அத இவங்க பேலன்ஸா மெயின்டெயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இட் இஸ் ஓகே ஃபைன். இப்போ எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லயுமே தே வில் டேக் வந்து ஒரு கார்ப்பரேட் ட்ரிங்கிங் இருக்கும், சோஷியல் ட்ரிங்கிங் இருக்கும், எல்லாமே ம். இருக்கும். பட் அத பேலன்ஸ் எந்த பண்ணி அளவுக்கு எடுக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. எல்லாமே அப்படிதான். எந்த ஒரு ஓகே. ட்ரக்கா இருந்தாலும். நீங்க சாப்பிடுற மெடிசின்ஸ் கூட ட்ரக் தான். ஆமா. அது ஒரு ஸ்டேஜ்க்கு ஒரு மேல எல்லாம் ஒரு போகக்கூடாது. லிமிட் தான். நமக்கு அந்த லிமிட் தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த எமோஷனல் செல்ஃப் ம். அவேர்னஸ்ன்றது வேணும். இந்த லிமிட் போனா எனக்கு வந்து ஓகே. சஸ்டெயின் பண்ண முடியாது. அது சுத்தி இருக்கிறவங்களுக்குன்றத தாண்டி நம்மளோட தாட் ப்ராசஸே வந்து அது என்ன சொல்றது? ரோலர் கோஸ்டர் மாரி திருப்பி போயிடும். திருப்பி கொண்டு போயிரும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இப்போலாம் நெறையா கேள்விப்படுறோம். நியூஸ்லலாம் பார்க்குறோம். நெறையா நடக்குது இல்லையா? ம். ஸோ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க?
அகெயின் இதுக்கு ரூட் காஸ் மாதிரி ரூட் அனாலிசிஸ் பண்ணி போகும்போது, ம். அந்த இன்னர் சைல்டுக்கு வந்து அந்த ஏஜ்ல தேவையான ஃப்ரீடம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். லைக் எல்லாருமே அவங்களோட எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது ஆங்கரா இருக்கலாம், இல்ல வந்து சேட்னஸா இருக்கலாம், ஷேமா இருக்கலாம். எந்த எமோஷனாலும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணாம வித்ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றது ஜாஸ்தியா அஃபெக்ட் ஆகும். ஒரு நீடு இருக்கு. ஒரு நீட் இருக்கு. அந்த நீட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கு. என்ன அப்டின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையிலருந்து ஒரு ஏஜுக்கும் இப்போ ஒரு குழந்தை வந்து கிட்டா இருக்கும்போது ஒரு சேட்ட படும். அது பண்ண விடணும். டிசிப்ளின்னு சொல்லி அத வந்து மாத்தக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு அடலசன்ஸ் ஏஜ் இருக்கும்போது ஒரு சில பார்ட்ஸ் அத எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணும். மென்னா இருக்கலாம், விமென்னா இருக்கலாம். இது வந்து நம்ம அப்ராட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, செக்ஸ் எஜுகேஷன் இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் எல்லாமே குடுக்குறாங்க. நம்மளோடதுல அதெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்ற டேபுவான மாதிரி டாபிக்ஸ் மாரி கொண்டு போகுது. டேபு ஒன்ன்றது அது வந்து அது என்ன சொல்றதுன்னா, நம்ம ஆல்வேஸ் வந்து வி ஆர் வந்து அந்த தங்கிலீஷ்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கம்ப்ளீட் ட்ரெடிஷனும் கிடையாது. அதே மாதிரி கம்ப்ளீட்டா வந்து வெஸ்டர்னைஸ்டும் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த 90ஸ், 80ஸ் எல்லாம் அவங்களா போட்டுக்கிட்ட ஒரு மித்து. கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்துரணும். ஒரு ஒரு சர்க்கிள்குள்ள. டிசிப்ளினா, ஒரு ஸ்ட்ரக்சர்டா கொண்டு வரணும். அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஒண்ணு நீங்க ஷ்ரிங்க் பண்ண தான் அது ரொம்ப பர்ஸ்ட் பெருசா ஆகுது. வந்து பர்ஸ்ட் ஆகும். ஸோ அப்ப அந்த ஏஜ்ல அடலசன்ஸ் ஏஜ்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீட் இருக்கு. அத அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அத கொஞ்சம் அலோவ் பண்ணும் வித் பவுண்டரீஸோட. அதே மாதிரி ஒரு ஏஜுமே இருக்கு. இப்ப நீங்க கேட்குற அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கலாம். ஒண்ணு வந்து அவங்க ஒரு மேரேஜ்ல ஸ்டக் அப் ஆகியிருந்திருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த டேப் விஷயம். அதுலேருந்து வெளிய வரணும்னா, அது ஒரு சேஞ்ச். அதில சொசைட்டில ஒரு சில ப்ரெஷர்ஸ் இருக்கு. சொசைட்டில வந்து ஒரு சில சேயிங்ஸ் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து வித்தவுட் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறத வந்து நான் பெருசா யாரையுமே பார்க்கல. ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸாம்பிள்ஸ். ஹஸ்பண்ட் இல்லாம, நான் குழந்தையோட நான் நார்மலா இருக்கலான்ற மாரி ஒரு கம்யூனிட்டி இல்ல. இப்ப எல்ஜிபிடி கம்யூனிட்டிலாம் இப்ப தான் அது வளர்ந்துட்டு வருது. பட் இந்த மாரி கம்யூனிட்டி நான் நார்மலைஸ் பண்ணேன்னா நெறைய பேர் வெளிய வருவாங்க. ஓகே. ஆனா, அந்த ஃபால்ஸ் பேட்டர்ன்ஸ்குள்ள ஸ்டக் அப் ஆயிருக்காங்க. ஆனா, அவங்க நீட் என்ன இருக்கும்? அப்படியே இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இடத்துல போறாங்க, ஒரு வேலைக்கு போறாங்க. அவங்கள ஒரு சிலர் அப்ரோச் பண்றாங்க. அவங்க இவங்களோட நீட கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ற பெர்சனா இருக்காங்க அப்படின்னும்போது, அங்க தான் இந்த ஆப்வியஸ்லி இஷ்யூ வருது. அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து வரும். அது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்கேஸ் மேரேஜ்ல அவங்க வந்து 100% குடுத்து அந்த ஸ்பௌஸ் வந்து 100% குடுத்து, ஆப்போசிட். ஆப்போசிட் பெர்சன் 100% குடுத்து, இவங்களுமே 100% சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணி 2 பேரும் கூட இருக்காங்க அப்டின்னும்போது, இத சீட் பண்ற மாரி இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு போனா தான் அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்னு நம்ம சொல்லுவோம். ம். பட் அத தாண்டி சீட்டிங் இல்லாம, அந்த பேசிக் நீடே எனக்கு இங்க ஃபுல்ஃபில் ஆகல. பட் எனக்கு இதுலருந்து எப்படி வெளிய வரதுன்னும் தெரியல. அப்டின்னும்போது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ங்கிறது வந்து அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தான் அப்டின்ற மாரி என்னால ம். பார்க்க ஓகே. முடியல. ஓகே. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ சப்போர்ட். ம். ஒரு மென்டல் சப்போர்ட்டா இருக்கலாம். ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிறது. ஸோ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அவங்க வந்து ஒரு டாக்ஸிக்கான ஆளுங்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். அவங்கள ம். வந்து இருந்தா என் லைஃப் சஃபர் ஆகுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணணும்? இந்த சிச்சுவேஷன்ல நீங்க கண்டிப்பா ஒரு கவுன்சிலர் மீட் பண்ணணும். இல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்ட மீட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏன் ஓகே. உங்களுக்கு அப்படி தோணுது அப்படிங்கிறது தான். ம். உங்களுக்கு தெரியுதுல்ல, ஹி இஸ் நாட் த ரைட் பெர்சன். எனக்கு அந்த கேட் ஆன் தி வால் மாரி இருக்கேன். எனக்கு ஆ அவங்கள பிடிக்கும். ஆனா அதான். ஒதுக்கி அது வைக்க முடிய ஏன் மாட்டேங்குது. அப்படி அப்படின்னா, உங்களோட தாட் பேட்டர்ன்ஸ். நீங்க சின்னதுலேருந்து வளர்ந்துருப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு பேட்டர்ன் செட் பண்ணியிருப்பாங்கல்ல உங்க பேரண்ட்ஸ் உங்க ம். கூட வளரும்போது. மேபி அதில வந்து ஒரு சில இடத்துல வந்து அப்பா, அம்மா, அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே டாக்ஸிக்கா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ளேயே அவங்க சர்வை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இத்தன வருஷம் வளர்ந்துருக்காங்கன்னும்போது, உங்கள அறியாமலே சப்கான்ஷியஸ் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து அது போய் உள்ள உட்காந்துருக்கும். ஓகே ஓகே. ஃபைன். இந்த மாரிலாம் இருந்தா கூட நம்ம கூட அடாப்ட் பண்ணிட்டு போயிரலாம் போல. அது ம். வந்து என்னன்னா, ஒரு 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 மெச்சூரிட்டியான நம்ம ஒரு ஃபேஸ்க்கு வர விடாம, அந்த சைல்டு ஃபேஸ்லயே இருக்கிறது. மெச்சூரிட்டினா இதெல்லாம் உடைச்சு வரணும். திஸ் இஸ் நாட் ரைட். வாட் எவர் யூ டூயிங் இஸ் ராங் அண்ட் இது எனக்கு லைஃப் லாங் ஹெல்ப் பண்ண போறது செட் கிடையாது. ஆகாது. அப்படிங்கிற டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பெருசளவுல வராது. ஏன் அப்படின்னா, அந்த ஃபேமிலி பேரண்டிங் ஸ்டைல். எனக்கு வந்து தனியா இண்டிவிஜுவலா கிரிட்டிக்கல் டிசிஷன் எடுக்க விடாம ஆ பண்ணிட்டாங்க. கிரிக் இது வந்து இண்டிவிஜுவல் டெசிஷனுங்கிறத தாண்டி, அ எங்க அப்பாவும் அந்த மாரி தான் இருந்தாங்க. இல்ல எங்க அம்மா அந்த மாரி தான் இருந்தாங்க. ஆனா எங்க அப்பா அட்ஜஸ்ட் பண்ணி இத்தன வருஷம் கொண்டு வந்துட்டாங்க. நாங்களா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலையே எவ்வளோ நாளா இருக்கு அப்படின்னு. இல்லையா? அண்ட் மோஸ்ட்லி அப்படிதான் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். "இதுல என்ன இருக்கு? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துரலாம்." அதே மாதிரி ரிலேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ரிலேஷன்ஸ் வந்து இங்க ஒண்ணு பேசிட்டு, அங்க பின்னாடி போய் பேசுறது. இதெல்லாம் நடக்கிறது தான். இதெல்லாம் ம். சகோஜம் தான். ம்.
ஆனா, ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணி அதுக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா, "என்ன நீ புதுசா பேசுற? புது பழக்கம்லாம் புது கொண்டு வரீங்க. பழக்கம் பண்ணாத." இதுதான் ஆக்சுவலி கரெக்ட்டு. அப்போ ஓகே. இந்த மாரி வளரும்போது, எது கரெக்ட்டு, எது தப்புன்றது நமக்கு தெரியாது. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் சொல்லுவோம். அது ம். எதுவுமே நம்மளுக்கு வந்து புகுத்தப்படவே இல்ல. நம்மளுக்கு புகுத்தப்பட்டது ஒண்ணே ஒண்ணு. அட்ஜஸ்ட். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மறுபடியும் அக்செப்ட்ங்கிறது அந்த வேற. டாப்பு கதை தான் வருது. ஆமா. பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான். ஸோ அந்த பேட்டர்ன பிரேக் பண்ணுன்றதுக்கு அதுக்காக தான் நெறைய பேர் இப்ப கவுன்சிலிங்ஸ் வராங்க. ஏன் நான் இந்த மாரி ஸ்டக்கப் ஆயிருக்கேன். எனக்கு புரியுது. ஆனா ஏன் என்னால ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து டிபெண்டன்ட் பிஹேவியர் இருக்கும். அவங்க டிபெண்டன்ட்டா ஒருத்தரோட அட்டாச் ஆகியே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அட்டாச் ஆகி தான் இருக்க முடியும். இவங்க இல்லன்னா இன்னொருத்தவங்க. ஓகே. இவங்க இல்லன்னா இன்னொருத்தவங்க. ஓகே. ஸோ பட் ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி ஒருத்தவங்கள சார்ந்தே இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அகைன் அவங்க செல்ஃபா ரீபில்ட் பண்ணும்போது, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு பிரேக் பண்றதுக்கு. ஒரு 2, 3 இயர்ஸ் ஆகும்போது அவங்க அவங்க கம்ப்ளீட்டா ஹீல் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, நியூ நார்மல் அவங்களால மாரி இதாயிரும். கண்டிப்பா நியூ பார்ன் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஓகே. ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் ஓகே. அது. இதுதான் என் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்க பையன். நான் வந்து எஃபோர்ட் போடுறேன். என் லைஃப்ல வந்து ஃபினான்ஷியலா நான் வேற லெவலுக்கு போணும். அடுத்த லெவலுக்கு போணும் அப்படிங்கிறதுக்காக நான் எஃபோர்ட் போடுறேன். நான் நெறைய எஃபோர்ட் போடுறேன். ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனா என்னால வந்து அடுத்த லெவலுக்கு போக முடிய மாட்டேது. அந்த டைம்ல சில பிரஷர்ஸ்லாம் எனக்கு வரும். ம். ரைட்டா? ஸோ அந்த மாரி பிரஷர் இது வந்து காமனா இருக்கிற ஆப்வியஸ்லி. இது வந்து இதுக்கான சொல்யூஷன் என்ன? இதுக்கான சொல்யூஷன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பெர்சன் வந்து அந்த ப்ரெஷர்க்குள்ள போவே கூடாது. இப்போ ம். நாங்க ஒரு ஒரு ப்ரெஷர்க்குள்ள வச்சுட்டு, ஒரு ஒரு நல்ல அவுட்புட் கேட்டா எப்படி குடுக்க முடியும்? நீங்க உங்களோட உங்களோட ஓன் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபா இருக்கும்போது தான், உங்களால கரெக்ட்டா உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுங்கிறத டெலிவர் பண்ண முடியும். ஓகே. நான் உங்கள ஒரு ப்ரெஷர்க்குள்ள வச்சுட்டு, "நீ எனக்கு இத குடு, எனக்கு என்ன வேணுங்கிறத இத குடு, இத குடுன்னு" கேட்கும்போது, அது ப்ராப்பரா கரெக்ட்டா வராது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இத சுத்தி இருக்கிறது இதெல்லாம் மாயை அப்படின்ன மாதிரி, இந்த சொசைட்டி ப்ரெஷர், இல்ல வந்து பேரண்ட்ஸோட ப்ரெஷர், இல்ல மேரேஜ் ப்ரெஷர் இது எல்லாமே வந்து இட் இஸ் இல்யூஷன் தான். நீங்க சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் போறவங்களும் இருக்காங்க. ஃபெயிலியர் பேரண்ட்ஸ் பார்த்தவங்களும் இருக்காங்க. சொசைட்டி வந்து சொசைட்டியே கரெக்ட்டா இல்ல ஒரு சில இடத்துல. கம்யூனிட்டியே கரெக்ட்டான கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகலன்னும்போது, அதிலிருந்து நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க ஒரு ஹீலிங் டைம் எடுத்துட்டு அண்ட் தென் இஃப் யூ ஸ்டெப் இன்டூ அ ப்ராசஸ் வேர் யூ ஹேவ் டு கெட் இன்டூ. ம். என்னோட விஷன்ங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த விஷனுக்கு என்ன தேவையோ அத நான் வந்து பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். அந்த ஓகே. ட்ரையிங்ல வந்து நானும் இருக்கேன். என்னோட சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. ஒரு நேரம் சிச்சுவேஷன் எனக்கு ஃபேவரபிளா மாறும். ஒரு சில நேரம் சிச்சுவேஷன்ஸ் ஃபேவரபிளா இல்லாம போகும். அதுக்கு என்ன காம்படிஷன் இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ம், ம். இதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றது? அ ஸ்ட்ராட்டஜிக்கா தான் யோசிக்கணும்னு சொல்லலாம். ஓகே. ஸ்ட்ராட்டஜிக்கானா ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்க படிக்கலாம். இப்போ நெறைய என்ன இடத்துலலாம் நானே பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ற மாரி. ஆமா. உங்களோட ஸ்கில்ஸ நீங்க டெவலப் பண்ணும்போது, நீங்க க்ரோ ஆவீங்க. உங்களுக்கு பெர்சனலாவே யூ வில் கெட் அ ஃபீல் தட் ஏதோ எனக்கு தெரியாத விஷயம் இப்ப தெரிய வருது ஓகே. அப்டின்னும்போது இங்க பெர்சனலா க்ரோ ஆகும்போது இவென்ச்சுவலா சுத்தி இருக்கிறவங்களையும் உங்களால கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேக் பண்ண வைக்க முடியும். அந்த கமெண்ட் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க அந்த 4 பேரு. ஓகே. அவங்க கொஞ்சம் தள்ளி நின்னு, "என்னமோ பண்றான் அந்த பையன்" அப்படின்ற மாரி தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கமெண்ட் ரெட்யூஸ் ஆயிடுமா, ஒரு சைடு அந்த ப்ரெஷர் கம்மியாயிடுது. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றது. உங்கள நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறது. உங்களுக்கு எது சரியாகும். ஏன்னா ஒரு சில நேரம் என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம அகைன் அந்த சோஷியல் ப்ரெஷர்னால ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு வராத விஷயத்துக்குள்ள குதிச்சுருவோம். தெரியாத விஷயத்துல தெரியாத விஷயத்துல பக்கத்து வீட்ல இருக்கிற பையன் இது பண்றான். நம்மளும் பீல் இது பிரஷர் பண்ணிடலாம். மாரி ஆயிரும். பியர் பிரஷர் ஆப்வியஸ்லி. சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அது. அதில வந்து நம்ம குதிச்சுருவோம். அப்ப அது தப்பான இடத்துல நம்ம கால் வச்சிருக்கோம். நம்மளோட பாதை இதுதான்றது நம்மள செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ தட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு சிவரஞ்சினி. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு நெறைய ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். ஷூர். ரொம்ப தேங்க்ஸ் ஹரி. அ நீங்க கொஸ்டின்ஸ் நெறைய கேட்டீங்க. ஐ ஹோப் சம்ஹவ் யாருக்காவது ஒருத்தருக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெனைக்கிறேன். இஃப் இன் கேஸ் யாருக்காவது என்ன சொல்றது, ஒரு கவுன்சிலிங் இல்ல ஏதாவது ஒரு அ ஸ்டக்கப்ல இருக்காங்க. அவங்களுக்கு அதுலேருந்து அவங்களோட பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வரணும். ஒரு சில இடத்த ம். வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுனா, கண்டிப்பா மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் நீங்க சீக் பண்ணுங்க. பிகாஸ் தட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீங்க முன்னாடி சாப்பாடே இருந்தா கூட
உங்களோட மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக அது மைண்ட்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அந்த சாப்பாடை நீங்கள் ருசிச்சு சாப்பிட முடியும். ஓகே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் ஃபிசிக்கலில் ஏதாவது ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆயிருக்குன்னா நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். ஆனால் மென்டலில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த சிப்பை மட்டும் எடுத்துகிட்டு வேறு சிப் போட முடியாது. ஓகே. ஸோ தட் இஸ் வை யூ ஹேவ் டு ஹீல் அப்படிங்கிறத வந்து எம்ஃபசிஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ தேங்க்யூ, இட் வாஸ் நைஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ மேடம்.